யோலோ திரைப்படத்தின் நாயகன், அடுத்த வீட்டு பையன். இல்லை, இதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு முதல்ல பூஜை டைமில் அமீர் அண்ணா ஒன்று சொன்னார், ஞாபகம் இருக்கா? ஆமாம், அது எல்லாமே ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. தேவ் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். நன்றி. கதாநாயகி வாங்க, ஹீரோயினி தேவிகா அவர்களுக்கு உங்களுடைய அன்பையும் பாராட்டையும் ப்ளீஸ் தெரிவிங்கள். நன்றி. வாங்க திரு ஆகாஷ் அவர்கள், the second boy. எங்க விஜய் நிக்கி. அடுத்தபடியாக மிக சிறந்த உலகத்தில் திறமை வாய்ந்த நடிகர். இந்த பாடல் காட்சிகளை பார்த்தோம், எல்லாரும் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ நிச்சயமாக அதனுடைய ஒர்க்கை வந்து நீங்கள் பாராட்டியே ஆகணும். முக்கியமாக நம்முடைய சூரஜ் டிஓபி அவர்கள் ஒரு ட்ரெண்டி விருந்தாக அமையும். யோலோ யூ ஓன்லி லிவ் ஒன்ஸ். நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு பட்டாளம். நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் இந்த ட்ரெய்லரும் இந்த பாடல் காட்சிகளையும் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எல்லாருமே அவளோடு காத்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக நம்முடைய தயாரிப்பாளர் திரு மகேஷ் அவர்கள் உங்கள் அனைவரையும் ஒரு வரவேற்புரை வழங்குவார். எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து ஒரு எங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த படம். மகேஷ் வாங்க. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு என்னோட பிரதர் நண்பர் சமுத்திரகனி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங் அண்ட் கிரேசிங் திஸ் அக்கேஷன். அண்ட் அமீர் சார், தேங்க்யூ. நீங்கள் எப்படி பூஜையை ஸ்டார்ட் பண்ணி வச்சிங்களோ அதே மாதிரி ஐம் ஸோ கிளாட் தட் யூ ஆர் ஹியர் டு சே நைஸ் வேர்ட்ஸ் அபவுட் த டீம் அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல் த ப்ரெஸ் பீப்புள். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இது எனக்கு என்னமோ படம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். இன்னும் கப்புள் ஆஃப் வீக்ஸில் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு கொடுத்த ஒரே அட்வைஸ் என்னென்னா, கனி சார், மகேஷ், ஆரம்பிச்சுனா கண்டிப்பாக 100% முடிச்சுன்னு. ஏன்னா இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட லைஃப் அதெல்லாம் வந்து இந்த படம் எடுத்து ஆஸ் அ ப்ரொடியூசராக இருக்கும்போது தான் எனக்கு தெரியுது how much we are making sense to people. இப்போது ஒரு வந்தோமா, சரி ஒரு எடுத்துகிட்டு சரி ஓகே இது முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் ஐ வாண்ட் டு மேக் ஆல்வேஸ் அ குட் கமா ஃபார் எவ்ரி ஒன் ஹூ இஸ் ஹியர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ நிறைய பேர் இதில் வந்து நிறைய பேர் பின்னாடி இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மென்டலி. ஏன்னா நான் படம் ஆரம்பித்து ஒரு 4 தடவை தான் வந்திருக்கேன். அதுவும் லைக் நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு எடுத்தோன்னு பார்த்தோன்னா லைக் ஒரு 15 days தான் நான் அவங்களோட இருந்திருப்பேன். பட் எனக்கு கொடுத்த சப்போர்ட் ராம், சாம், அவங்கள வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே இருந்து இதை வந்து பொறுப்பாக எடுத்து பண்ணதுக்கு மிக்க நன்றி. அப்புறம் ஷஹின்ஷ்னா சேவியர், நான் அதை பூஜையில் சொன்னதான், நான் வந்து நிறைய பேரை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக தான் அந்த படம் எடுத்தேன். தட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஷஹின்ஷ்னா இஸ் கோயிங் டு ரியலி ரூல் தி மியூசிக் இண்டஸ்ட்ரி. ஸோ தட் இஸ் சம்திங். அப்புறம் சூரஜ் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வை வி வே கீப் ஆன் டாக்கிங் அபவுட் சூரஜ்னு. அது இல்லாமல் எனக்கு பெரிய ஒரு பக்கபலமாக இருந்து 2 பேர், ஒன்று ஆகாஷ் அண்ட் தேவ். இவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு கைடும் பண்ணாங்க. லைக் சார் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம். தேவுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ், ஆகாஷோட டெலிவிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு they were giving me a lot of ideas. Thank you so much. And அது இல்லாமல் நாகராஜ் who look after the money and Ram who look after all the accounts. அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இப்போ எல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக வந்திருக்கு. இப்போ என்னென்னா we want you all to come and enjoy the movie. And also இந்த மாதிரி எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. அண்ட் ஆல்சோ சக்தி சார், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, அவருக்கும் ஒரு மிக்க நன்றி. அவர் தான் எல்லாத்துக்கும் எனக்கு பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஜெனரஸ் இதை எடுத்துக்கிட்டதுக்கு நானும் சக்தி சாரும் கூட கேட்டு பேசிக்கிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேர் தான் இது பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போ ஸோ நான் ஒரு நாள் வந்து சொன்னேன், இப்படி ஜெனரஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. மகேஷ், நீ தான் யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கும்னு நினைப்பல, டோன்ட் மிஸ்டேக் எனிதிங் இன் எனிவே. நான் அதெல்லாம் நினைக்க மாட்டேன். just go with the team அப்படின்னு சொல்லிட்டு this is another one example of I want to give an opportunity to people who want to come and be successful here. Thank you everyone. Thank you. And also I wish you all very good. Have a good day and also please enjoy the movie from September 12th onwards. Thank you. ஓகே மகேஷ், சொன்னார் நல்லா இங்கிலீஷ் பேசுவார்ண்ணே. எல்லாம் அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் கூட ஒரு ப்ரொடியூசர் மாதிரி மத்தியில் இருக்கவே மாட்டார். எல்லாரும் அந்தந்த கூட்டத்தோடு கூட்டமாக இருப்பார். ஸோ இட்ஸ் மேக்கிங் ஸோ கம்ஃபர்டபுள். மகேஷ், Gopi sir is another good father for our heroine. I can't forget heroine. People are complaining about it. She's one of the lovely girl I have seen in this industry. She always like like whatever
சாம் சார் ஆஸ்க் ஷீ டஸ். அதே மாதிரி தான் அவங்க அப்பா சொல்கிறது அப்படியே கேட்கும் அந்த பொண்ணு. ஸோ யார் சொல்றது கேட்க மாட்டாரு. அதான் ஒரு பிரச்சனை. தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ. தேங்க்யூ மகேஷ். பாராட்டப்பட்ட பாராட்டுக்குரியவர் திரு சூரஜ் அவர்கள். சூரஜ் ஒரு பெரிய கைத்தறல் கொடுங்க. இந்த திரைப்படத்தின் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி திரு சூரஜ் அவர்கள் வாங்க. I am here to thank you. இப்படி பேசினா யாருக்குமே கேட்காது. இது கிட்ட வரணும். ஓகே, கேமராவில் போறீங்களா? இது மைக்கு எங்களுக்கு தெரியும். கிட்ட வாங்க. எவ்வளோ பாடுபடுத்துனீங்க எங்களை. நில்லுங்க. நன்றி சொல்கிறத தவிர எதுவும் இல்லை. அண்ட் சாம் இஸ் மை பேட்ச்மேட் இன்ஸ்டியூட்டில். ஸோ ஆஸ் அ ஃப்ரெண்டாக முதல் படத்தில் அது பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் நல்லா பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வீர் அவர்களை பேச அழைக்கிறேன். வாங்க ப்ளீஸ் கம். கடவுளுக்கு நன்றி இப்படி ஒரு வாய்ப்பையும் நல்ல மனிதர்களோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்ததுக்கு. மகேஷ் செல்வராஜ் சார், அப்புறம் டிக்னிட்டரிஸ், நம்ம ஜாமவான்கள், நம்ம பார்த்து ரசித்த டேரக்டர்ஸ் கனி சார், அமீர் சார் அண்ட் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஸோ ஒரு ஒரு வளர்ந்து வர இசையமைப்பாளருக்கு வந்து ஒரு ஆல்பமில் 6 சாங் கிடைக்கிறங்கிறது வந்து இந்த காலத்தில் அது வந்து இட்ஸ் அ வெரி வெரி ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ 6 சாங்ஸ்னால் அதில் கண்டிப்பாக நம்ம நல்லாவே பண்ணலனாலும் ஏதாவது ஒரு சாங் ஆச்சு பிடிக்கும் எல்லாருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு 6 சாங்ஸ் பண்ணி அதுக்கு நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஸோ சாம் சார், ராம் சார் எல்லோருக்கும் நன்றியை செலுத்துகிறேன். ஸோ முக்கியமாக நான் வந்து என்னோடய சவுண்ட் இன்ஜினியர் கிபி அவரை மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 6 சாங் 5 சாங் அவர் தான் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது எனக்கு ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி. ஸோ எப்படி டேரக்டருக்கு ஒரு டிஓபி மாதிரியோ எனக்கு அவர் ரைட் ஹேண்ட் கிபி. ஸோ அவரோட மிக்சிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோ ஒரு டீட்டெயில் இருக்கும். ஸோ ஐ எம் ஹாப்பி தட் ஈஸியாக என்னோட ஒர்க் பண்ண சிங்கர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நன்றி செலுத்தி ஐ ஹோப் திஸ் மூவி பிகம்ஸ் அ பிக் ஹிட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஒரு ஸ்பெஷல் ஸ்டேஜ். ஆஃப்டர் ஐம் கெட்டிங் மாஸ்டர் கார்டு, இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச். இந்த கைத்தட்டல் தாங்க எங்களுக்கு பயமாக இருக்குது. அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுன்றது வந்து இதுதான் எங்களோட இது. ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து ராம் சார் அண்ட் சாம் சார். அண்ட் தென் நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து நவா ஃபைட் மாஸ்டர் தான். அவர் இருந்ததுனால தான் நான் இங்கே இவங்க கூட சேர்ந்தேன். அப்புறம் தளபதி ரஜினியும் இவரையும் மம்முட்டி சாரும் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது இந்த படத்தில். அந்த 4 பேர் யாருங்க கைத்தட்டினது? தேங்க்யூ. ஓ ஃபேமிலி, உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் இந்த இதில் கனி சார் அண்ட் அமீர் சார் அண்ட் சரவணன் சார் டைரக்டர், இவங்க முன்னாடி வந்து பேசுறது வந்து ஒரு பெரிய இதுவாக நினைக்கிறேன் சார். பிகாஸ் நான் உங்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய படத்தில். பட் இப்படி ஒரு ஸ்டேஜ் நிறைய இடத்துல பேசியிருக்கேன்னா இப்போ என்னென்னு தெரில, ஒரு மாதிரி ஆகுது அது. எனக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு பெரிய ஸ்டேஜ் கொடுத்ததுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். அண்ட் தென் இந்த படத்தில் அழகான சாங்ஸ் கொடுத்துருந்தாங்க. சேவியர் மியூசிக்கு வேறு லெவல். ஹேட்ஸ் ஆஃப் சார். அண்ட் தென் ஒரு பெரிய ஒரு பேக் போன் வந்து எனக்கு சூரஜ் சார். 1 டேயில் வந்து இந்த சாங் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் நாங்கள் முடியும்னு நினச்சி வந்தோம். இந்த எவ்வளோ உளுந்தூர்பேட்டை சாங் வந்து 1 டேயில் ஷூட் பண்ணியிருந்தோம். அது வந்து நான் மட்டும் இல்லை, எல்லாமே இந்த டீம் ஒர்க் தான். இதில் ஆர்டிஸ்ட் வந்து எப்பவுமே ஒரு படத்தில் வந்து 2 ஆர்டிஸ்ட் 3 ஆர்டிஸ்ட் கொடுப்பாங்க. இதில் ஒரு 15 ஆர்டிஸ்ட் கொடுத்து ஒரு நாள் எடுக்க சொன்னார் சார். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து தேவ் ப்ரோ, இந்த படத்தோட கதாநாயகன். பெரிய தேங்க்ஸ். ஒரு இடத்துல கூட உட்காரல, ரெஸ்ட் எடுக்கல, கூட வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணதுனால தான் எனக்கு இந்த ஒரு அவுட்புட் கிடச்சிது. பெரிய தேங்க்ஸ் டு என்னோட டீம், என்னோட அசிஸ்டண்ட், என்னோட டான்சர்ஸ் டீம் எல்லாருக்குமே. அண்ட் தென் டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் தென் எல்லா ஆர்டிஸ்ட்க்குமே ஆல் தி பெஸ்ட் சார். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் டெபியூ மூவி. யோலோ 2க்கும் வெயிட் பண்ணுறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். பாருங்க, நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில, அது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயந்தான். இதுக்கப்புறம் தான் மாஸ்டருக்கு இப்படி பேர் மாறும்னு நான் சொல்லியிருக்கேன். நான் இன்றைக்கி சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா நான் அவரே அதை சொல்லிட்டாரு. ஒரே நாளில் எடுத்திருக்காரு அந்த சாங். ஸோ இட் இஸ் நாட் அன் ஈஸி சேலஞ்சு சினிமா பொறுத்த வரையும். அதனால தான் நான் சொல்லுவேன், நாங்கள் எல்லாருமே சொல்கிறது, மாஸ்டர் இனிமேல் உங்களுடைய பேர் வந்து 1 டே மாஸ்டர் ஆகிடுவீங்க அப்படின்னு. அதனால் ஃபண்டாஸ்டிக், வெரி மச் ஹார்ட் ஒர்க். ஸோ அதனால் குவாலிட்டி எதுலேயுமே காம்ப்ரமைஸ் ஆகாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க மாஸ்டர். அவருக்கு நம்முடைய பாராட்டு. ரொம்ப ஒரு டெரரான ஒரு பர்சன் நம்ம அழைக்க போகிறோம்.
Ladies and gentlemen, please put your hands together and welcome Mr. Danger Mani. வந்திருக்க அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே இங்கே ஒரு பெரிய ஒரு லெஜண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. எல்லாருக்குமே வெல்கம் சார். இந்த படத்தில் வந்துட்டு முதல் வாய்ப்பு தந்த சாம் சார் அண்ட் ராம் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம என் ஃப்ரெண்ட் நவகாந்த் அவன் மூலியமாக தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. இந்த படம் ஒரு நல்ல ஒரு படம். எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து பாருங்கள், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் படம். ஆக்சுவலி வந்து எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஆனால் உண்மையிலேயே நல்ல ஒரு நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் படத்தை. ஆக்ஷன் பிளாக்மும் வந்துட்டு எங்களுக்கு கொடுத்த பரவாயில்ல, டான்ஸ் மாஸ்டர் ஒரு நாள் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு நாள் மாஸ்டர்னு பேர் எடுத்துட்டாரு. என்ன நம்மளுக்கு அப்படி கூட கிடையாது, ஒன்று அப்படி இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் நல்ல ஒரு ஜாலியாக சொல்கிறேன், நல்ல விஷயம் தான். நல்லபடியாக கொடுத்தாங்க, நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா வந்து சாம் சாரும் நானும் வந்துட்டு ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அது நம்ம சமுத்திரசனி சார் கூட ஒர்க் பண்ணும்போது அவர்கிட்ட அசிஸ்டண்டாக இருக்கும்போது நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன்றது வந்து நல்லா தெரிவிச்சுக்கிறேன் சார். ஆக்சுவலி ஒரு நிமிர்ந்த படத்தில் வந்துட்டு ஒரு சார் என்ன ஒரு வாட்டி திட்டினார், அது கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஏன்னா ஜாலியாக ஒரு நல்ல உள்ளம் அப்படின்னா வந்து சமுத்திரசனி சார் சொல்லலாம். ஏன்னா வந்து நான் பைக்லேருந்து ஜம்ப் பண்ணி ஒரு அந்த கண்டெய்னர் லாரி பிடிக்கணும், வேணாண்டா நீ பண்ணாதடா, ஜஸ்ட் மிஸ் ஆச்சுன்னா கால் போயிடும், உயிர் போயிடும், நீ வந்துட்டு உங்கள் ஃபேமிலி பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அன்றைக்கி நான் என்னோடய மாஸ்டரோட பேரை கேட்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணேன். அதுக்கப்புறம் திட்டினார் வந்து, நான் எவ்வளோ பண்ணக்கூடாது, லைஃப்பை பாரு, அதுக்கப்புறம் நல்ல உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அதுக்காக போய் ஓல அப்படின்னாரு. ஆனால் உங்களோட பேச்சு கேட்டு நான் என் 100 படங்கள் கம்மி பண்ணிக்கிறேன். 100 படங்கள் மாஸ்டராக முடிச்சிருக்கேன் இப்போ நான். ஏன்னா அன்றைக்கி கொடுத்த அந்த ஒரு இதுதான் ஒரு பூஸ்டப் தான். ஆக்சுவலி வந்துட்டு அன்றைக்கி நிமிர்ந்து நில் படத்தில் வந்துட்டு ஒர்க் பண்ண நானும் அண்ணனும் வந்துட்டு இன்றைக்கி இந்த படத்தில் நிமிர்ந்து நிற்கிறோன்றதை வந்து சொல்கிறது நான் பெருமையாக எடுத்துக்கிறேன். ஓகே, படத்தில் ஒர்க் பண்ண நம்ம ஹீரோயினி மற்ற குரூஸ் எல்லாருமே வந்து செம்ம சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக வந்துட்டு என்னென்னா இந்த படத்துக்கு எல்லாமே வந்து பணத்துக்காக மட்டுமே இந்த படத்தில் யாருமே ஒர்க் பண்ணல. எல்லாமே வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுன்றதுக்காகவே வந்து இந்த படத்தை வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதுக்கான சப்போர்ட் நீங்கள் தேட்டரில் பார்த்து எங்களுக்கு நீங்கள் தருவீங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். திரு சமுத்திரக்கனி அவர்கள் இப்போ ஒரு யூனிவர்சிட்டி. நீங்கள் சாம் மட்டும் இல்லை, நானும் அதில் அந்த லிஸ்ட்டில் வருவேன். ஓகே, அவரை நான் பார்க்கல, அதனால் பேசி அடுத்த படத்துக்கு சான்ஸ் வாங்க முடியாது, விட்டுருங்க. ஓகே, அடுத்தபடியாக திரு ராம் அவர்கள் இந்த திரைப்படத்தினுடைய ரைட்டர். கிட்டத்தட்ட ஒரு 10 பேஜ் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்காரு, உங்களுக்காக பேசுவார். ஒரு ராமுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் விடுங்க. அவர் வந்துட்டு உண்மையிலேயே நிறைய பேருக்கு ஸ்கிரிப்டும் டயலாக் மட்டும் இல்லை, நடிப்பெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் நடிக்க வச்சு ரொம்ப சப்போர்ட்டிவ் ப்ளஸ் வெரி கோஆப்ரேட்டிவ் பர்சன். ஓகே, வாங்க பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை எனக்கும் சாமிக்கும் ரொம்ப முக்கியமான மேடை. என்னோடய நண்பனோட படம் இது. கனி சாரும் அமீர் சார் இங்கே வந்து சாமை ப்ளஸ் பண்ணது எங்களோட பெரிய கிஃப்ட்டு. எத்தனை வருஷம் நாங்கள் ஒர்க் பண்ணலை. ஸோ அவங்க 2 பேருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் மகேஷ் செல்வராஜ் சார் எங்கள் ப்ரொடியூசர். அவர் எங்கள் ப்ரொடியூசர் இல்லை, இந்த படத்தில் பல விஷயங்களை கடந்து நாங்கள் 3 பேர் நல்ல நண்பர்களாக மாறினது தான் இந்த படத்தோட வெற்றியை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்தபடியாக ட்ரெண்ட் மியூசிக் ஜிதேஷ் அவர்களை அழைக்கிறேன். வாங்க. வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சகிஷ்ணா சேவியருக்கு கங்க்ராட்ஸ் பிரதர் அண்ட் பெஸ்ட் விஷஸ். ப்ரொடியூசர் மகேஷ் சார், தேங்க்யூ. மகேஷ் சார்கிட்ட வந்து பேசுகிறதே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அவர்கிட்ட பேசுகிறது. டு ஸ்டார்ட் வித், அவர் ஆக்சுவலி பிஸ்னஸ் பேச ஆரம்பித்தது நாங்கள் யூகே ஒரு ஜிமீட்டில் தான் கனெக்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. நம்ம அன்னிலேருந்தே ரொம்ப இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதே ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப். அண்ட் சகிஷ்ணா பேசும்போது சொன்னார், ஒரு ஆல்பமில் 6 ட்ராக் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த 6 ட்ராக் ட்ரெண்ட் மியூசிக் கிடச்சிருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். அண்ட் அதில் லைனப்ஸில் பார்த்தீங்கன்னா அவரோட சாங்ஸ் நான் ஃபஸ்ட்டு கேட்டப்பவே ஸ்க்ராட்ச்லேருந்து கேட்கும்போது ரொம்ப அருமையாக போட்டிருந்தாரு. பை ப்ரொஃபஷன் இஸ் அ டாக்டர், ரைட்? ஆமாம், பை ப்ரொஃபஷன் இஸ் அ டாக்டர். இப்போ ரொம்ப பட் ஆனால் பேஷனேட்டாக அவர் பண்ண அந்த மியூசிக் எல்லாமே ஒர்க் ரொம்ப ஒரு சாங்ஸுமே வேறு ஜான்ராவில் பண்ணியிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ட்ராக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ட்ரெய்லர் ரீரெக்கார்டிங் நாங்கள் படம் பார்த்தோம், படத்தில் அவரோட ஒர்க் ரொம்ப அருமையாக இருந்தது. அண்ட் ஆல்சோ கேமரா சூரஜ் பிரதர், உங்களோட ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், கலர் டோன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆல்சோ எடிட்டர், அவரும் ரொம்ப பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தார். அண்ட் முக்கியமாக சீஃப் கெஸ்ட் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். கனி சார் முக்கியமாக ஒன்று சொல்லணும், உங்களோட திருமாணிக்கம் பார்த்துட்டு வெரி இம்ப்ரெஸ்டு, அதுக்கு ரொம்ப நன்றி. வந்து எங்களை வாழ்த்து வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. அமீர் சார் நன்றி, செல்வமணி சார் நன்றி.
படத்தில் ரொம்ப ஃபன் அண்ட் காமெடி ஹியூமர் ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கு நிக்கி ப்ரோது. அண்ட் ஆல்சோ ஆகாஷ் ப்ரோவோட போர்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. அண்ட் தேவ் பிரதர் எஸ்பெஷலி சொல்லணும், வெரி லாங் நம்ம ஒர்க் பண்ணணும்னு பார்த்துட்டே இருந்தோம், எல்லாமே ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த படம் தான் கரெக்டாக அமைஞ்சது. அண்ட் தேவ் பிரதர் இதில் ரொம்ப அருமையான ஒரு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஆல்சோ இந்த படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஜென்ரஸ் என்டர்டைன்மெண்ட்க்கும் பெஸ்ட் விஷஸ். அண்ட் இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே கங்க்ராட்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ். படம் September 12th ரிலீஸ் ஆகுது. நீங்களாம் தான் கண்டிப்பாக பாசிட்டிவாக எழுதி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே படம் தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. இந்த திரைப்படத்தின் பாடல்களை உலக மக்களுக்கு கொண்டு போனதற்கு ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் செய்திருக்கும் திரு சிக்கந்தர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சிக்கந்தர் சாதாரணமாக சொல்லக்கூடாதான், கிரிமினல் சிக்கந்தரா. வாங்க கிரிமினல் சிக்கந்தர். முதல்ல டைரக்டர் சாம் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டைரக்டர் சாம் சார் ரொம்ப நன்றி. உங்களோட உழைப்போட இந்த ரிசல்ட் இந்த ட்ரெய்லரில் நல்லாவே வெளியே வந்திருக்கு. அண்ட் உலகம் ஃபுல்லாக இருக்க யூத்துக்கு இந்த படம் சமர்ப்பணம்னு சொல்லலாம். இந்த டீமில் இவங்க வந்து எங்களோட வயசு கம்மியான ஒரு யூத் மாதிரி தான் ஒர்க் ஸ்டைல் எல்லாமே நான் பார்த்ததெல்லாம். அண்ட் பாட்டு செம்மையாக இருக்கும். உளுந்தூர்பேட்டை சாங் வந்து பயங்கர ஹிட் ஆகும் கண்டிப்பாக, நோ டவுட். அண்ட் ராம் சார் இஸ் a கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். அவர் வந்து இந்த படத்தில் கமிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சீன், ஓப்பனிங் சீன் நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு ஷூட்டில் என்னை கூப்பிட்டப்போ வந்து பயங்கர கார்ப்பரேட்டாக ஒரு நல்ல ஃபார்மல்ஸில் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு ஸ்கார்பியோவில் உள்ளே வச்சு என்னை கும்பிட்றாங்க. அதான் ஓப்பனிங் சீன். ஸோ அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய அந்த படத்தில் இருக்கும். ஒரு வெரைட்டியான என்டர்டெயின்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ அண்ட் கங்க்ராட்ஸ் டு த என்டையர் டீம், தேவிகா அண்ட் அதர் கேஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. இந்த திரைப்படத்தில் இன்னொரு முக்கிய கதாபாத்திரம் நடிகர் சுப்பு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வணக்கம், என் பேர் சுப்பிரமணியன். சாமோட அசிஸ்டன்ட் டைரக்டர் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணியிருந்தோம். நண்பனின் நண்பன் உனக்கு நண்பன் அப்படின்னு கனி என்ன சொன்ன மாதிரி இந்த படத்தில் நான் வர்றதுக்கு முக்கிய காரணமே நண்பனின் நண்பன் ராம் தான் காரணம். தேங்க்யூ ராம். என்னை கேஸ் பண்ணது ராம் தான் இந்த படத்துக்கு. அதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு வில்லனை நான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக தம்பி யுவராஜ் அவர்களை மேடைக்கு அழைச்சு சீக்கா போட்டு குளிச்சுட்டு வந்திருக்காரு இந்த விழாவுக்காக. வெள்ளிக்கிழமை வாங்க யுவராஜ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். இன்றைக்கி இங்கே ஸ்பெஷல் ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு தேங்க்யூ ஸ்டீஃபன் ப்ரோ ஃபார் த கால். இந்த படத்துக்காக என்னை அழைச்சதுக்கு. அண்ட் சாம் சார், ராம் சார் என்னை நம்பி இந்த கேரக்டர்னால் பண்ண முடியும்னு நம்பினதுக்கு. அண்ட் சூரஜ் சார் இந்த முகத்தை அழகாக காமிச்சதுக்கு. அண்ட் சேவியர் சார் ஃபார் த லவ்லி மியூசிக், நைட் டைம் மெலடிஸ். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் உங்கள் மியூசிக் தான் கேட்டு தூங்குறேன் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபார் மை கேஸ்ட், என்டையர் கேஸ்ட், ஃபார் மேக்கிங் த ஒர்க்கை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக, ரொம்ப ஹாப்பி பிளேஸாக வச்சுக்கிட்டதுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லிவிங் லெஜெண்ட்ஸ் ஹூ கேம் ஹியர் டுடே. அண்ட் தேங்க்யூ ஆல். September 12th கண்டிப்பாக இப்போ படத்தை பாருங்கள். தேங்க்யூ. இவன் வெள்ளிக்கிழமை தலைக்கு சிக்கா தேய்ச்சி எண்ணெய் போட்டு குளிப்பானா? இவன் வந்து குளிக்கவே மாட்டான். வாடா திவாகர், பாருங்க எல்லாரும் கைத்தறிட்டு கொடுங்க. ஃபண்டாஸ்டிக். ரெண்டு பேருமே இந்த திரைப்படத்தில் மிகவும் அற்புதமாக உங்களை எல்லாரும் சிரிக்க வைப்பாங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. திவாகர் வா. எல்லாருக்கும் வணக்கம். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். வணக்கம் வணக்கம். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ராம் சாருக்கும் சாம் சாருக்கும் ரொம்ப நன்றி. உன்னால பண்ண முடியும்டா, நீ பண்ணுடான்னு சொல்லிட்டு ஹோப் கொடுத்து எனக்கு நடிக்க வச்சது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்தபடியாக இந்த திரைப்படத்தில் ஒரு செகண்ட் தான் வரும்னு நினைக்காதீங்க, ஃபுல்லாக வருவார். ஆனால் ஒரு செகண்ட் ஹீரோ அடா விஜய் நீக்கி நான் இங்கே வந்துட்டு இவங்க எல்லாரும் கீழே உட்காந்தாங்க. இவங்க யாரும் மேடைக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பமும் கிடைக்கல, நேரமும் அமையல. அப்போது அப்படி எப்படி எழுந்து நின்னாங்க. அப்போ அமீர் அண்ணா வந்து சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரக்கூடாது, அவங்களோட திறமைக்காக உங்களுக்கு ஒரு மேடை கண்டிப்பாக வரும்னு அன்றைக்கி சொன்னார். அந்த மேடை இன்றைக்கி அவனுக்கு வந்திருக்கு. அவன் வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வா. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் நிறைய
பதட்டமாக இருக்குது. நான் நிறைய ஸ்டேஜ் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே நடிக்க. ஸோ எனக்கு எப்படின்னா, நானும் அங்கேருந்து தான் வந்திருக்கேன். ஸோ அத்தனை ப்ரெஸ் அண்ட் மீடியா அங்கே உட்காருவேன். இங்கே வந்துட்டு ஒவ்வொரு மூவிஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க, ஆடியோ லான்ச் எல்லாம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ நானும் வந்துட்டு அந்த ஸ்கெட்யூல், எனக்கும் ஒரு டைம் ஸ்கெட்யூல் கொடுப்பாங்க. நானும் வந்துட்டு அங்கே உட்காந்து கேமரா எடுப்பேன், வீடியோ எடுப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கேள்விகள் வந்துட்டு கேட்பேன். அங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வந்து இந்த ஸ்டேஜில் நான் இங்கே நிற்கிறேன். ஒரு மிகப்பெரிய சான்ஸ் அப்படின்றது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த சான்ஸ் எல்லாம் நான் நிறைய வந்துட்டு கேட்டிருக்கேன். ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்குமா சார், ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா சார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அந்த சான்ஸ் வந்துட்டு எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி சாம் சார் அண்ட் ராம் சார். இது மட்டும் தான். இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கால் 9:30 மணிக்கு சார், எனக்கு 9:30க்கு எனக்கு வந்துட்டு காலங்கத்தில் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதான் காலையில் அப்போ எனக்கு கால் பண்ணிவிட்டு இவர் இந்த மாதிரி, எப்பா தம்பி ஒரு படம் ஒன்று இருக்குது, நீ தான் வந்துட்டு பண்ணுற, ஹீரோவாக பண்ணுறப்பா அப்படின்னாங்க. கட் பண்ணிட்டேன். சரி எதுக்கு ப்ராங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கால் பண்ணாங்க. நீ வாப்பா ஆஃபீஸ் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தேன் அதனால் போனேன். போகும்போது ப்ரொடியூசர் சார் எல்லாருமே உட்காந்து குரூப்பாக அந்த கதவை திறந்து உள்ளே போகும்போது எல்லோரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இவன் தான் அப்படின்னா எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு. சரி ஓகே குரூப் காலில் வந்துட்டு எல்லாருமே கலாய்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க, உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி கதை இருக்குது, நீ தான் வந்துட்டு செகண்ட் லீட் பண்ண போகிற, எல்லாமே உனக்கு செகண்டாக சூப்பராக நடக்கும் அப்படின்னாங்க. எனக்கு மட்டும் இல்லை, யுவராஜுக்கும் அதான் சொல்லியிருக்காங்க, திவாகருக்கும் அதான் சொல்லியிருக்காங்க, நடித்த ஆகாஷ் அண்ணாக்கும் அதான் சொல்லியிருக்காங்க, கோபி அண்ணாக்கும் அதான் சொல்லியிருக்காங்க. செகண்ட் லீடு நீ தான்ப்பா செகண்ட் லீடு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆகாஷ் அண்ணா கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்கள் என்னண்ணா பண்ணுறீங்க அப்படின்னு. நான் செகண்ட் லீடாக பண்ணிட்டு இருக்கேன்டா. சரி யுவராஜ் நீ என்னடா பண்ணுறேன், என்னை கூப்பிட்டாங்கப்பா, நீனே இதை காமெடி கேரக்டரா, நான் செகண்ட் லீடாக பண்ணுறேன் அப்படின்றான் யுவராஜ். சரி ஓகே அப்போ எல்லாரையும் பிளான் பண்ணி தான் வந்துட்டு தெரில. ஆனால் ஒரு அற்புதமான ஒரு டீம் தான் வந்து சொல்லணும். எனக்கு கடைசி வரைக்கும் நான் நம்பிக்கை இல்லை. என் அப்பா கிட்ட வந்துட்டு போய் சொன்னேன், அப்பா இந்த மாதிரி படத்தில் ஒரு ஃபஸ்ட்டு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு. பாக்கெட் வாங்கிட்டு வைப்போ அப்படின்னா. சரி அவரும் நம்பலையா, சரின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நம்பலை. அமீர் சாரோடது, சமுத்திரகனி சாரோட பூஜை ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிருந்தாங்க, இவங்கெல்லாம் வராங்க நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் கால் பண்ண ப்ளே பண்ணலன்னு வச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் பூஜைக்கு வந்த அப்புறம் தான் ஓகே பயங்கரமாக இருக்க போகுது, நானும் திவாகரும் தான் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம், செம்மையாக இருக்க போகுது, ஹிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி, இவ்வளோ தூரம் ட்ராவல் எங்களை வந்துட்டு வச்சு பண்ணதுக்கும் சரி தேங்க்யூ. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் இல்லைன்னா டெஃபினட்டாக நாங்களும் இல்லை. ஸோ September 12th எல்லோரும் தேட்டரில் போயிட்டு படம் பாருங்கள். தேங்க்ஸ். அடுத்தபடியாக தீபிகா அவர்களை அழைக்கிறேன், வாங்க. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டைரக்டர். அண்ட் நான் தேங்க்யூ சொல்கிறதுக்கு மட்டும் தான் வந்தேன், வாட்ச் மூவிஸ் ஆன் தியேட்டர்னு சொல்கிறதுக்கு. பட் நிக்கி ஒரு சொன்னதுக்கப்புறம் தெரியும் என்னையும் செகண்ட் லீடுன்னு தான் சொல்லி கூப்பிட்டாரு. ஆனால் இதில் நான் ஃபஸ்ட் லீட் எதுலன்னு பார்த்தீங்கன்னா வில்லன், ஐம் த வில்லி. ஸோ சிரிக்க தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. வந்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ மீடியா பீப்புள், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், இங்கே வருகை தந்திருக்கும் சமுத்திரகனி சார், ஆமீர் சார், பிறகு மேடை மேலே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த மேடையில் நின்று உங்கள் எல்லார்கிட்டையும் பேசுகிறதுக்கு. முதல்ல நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு புதுசாக நல்ல ஃப்ரெஷ் டேலண்ட்டை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பலமான கரகோஷத்தை கொடுக்கணும்னு சொல்கிறேன், உங்கள்கிட்ட கேட்குறேன். அடுத்தது யோலோங்கிற டைட்டில் என்ன? யூ ஓன்லி லீவ் ஒன்ஸ். ஸோ வி ஆர் ஆல் கோயிங் டு லீவ் ஒன்ஸ் இன் லைஃப். ஸோ இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம், அப்படி உங்கள் எல்லாருக்குள்ள ஒரு ஆசை இருக்கும், இந்த வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னு. அப்படி ஒரு ஆசை எனக்கும் இருந்தது. என்னென்னா, ஒரு நியூ கம்மர்ஸ் அவங்க எல்லோரும் கூட நான் ஒர்க் பண்ணி ஒரு படத்தில் நடிக்கணும், அந்த படம் ஒரு நல்ல படமாக அமையணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இதுக்கு உதாரணம் எனக்கு எது கிடச்சிதுன்னா, நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, கணி சார் இங்கே இருக்காங்க, ஒரு அற்புதமான படம் அவங்க பண்ண சுப்பிரமணியபுரம்.
அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் புதுசாக வந்தாங்க, எல்லாம் நண்பர்கள். அவங்கள ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டைரக்ட் பண்ணுவார், ஒருத்தர் ஆக்ட் பண்ணுவார், அடுத்த படத்தில் இவர் ஹீரோவாக பண்ணுவார், அவர் டைரக்ட் பண்ணுவார். அப்படி ஒரு நட்பு வட்டாரம் அவங்களுக்குள்ளே இருந்தது. அதனால தான் நம்ம வந்து மிக சிறந்த படங்களை பார்க்க முடிஞ்சுது. இன்றைக்கி மிக சிறந்த கலைஞர்கள் அவங்க எல்லாருமே இருக்காங்க. அதுக்கு ஒரு மரமான கரகோஷத்தை கொடுங்க. ஸோ நைஸ் டு see this wonderful people. அப்புறம் ஆர்கே செல்வமணி சார், அவர் பேரை நான் சொல்லலை, மறந்துட்டேன். செல்வமணி சாரோட படம் மறுபடியும் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த கேப்டன் பிரபாகர் தியேட்டரில் போய் உட்காந்து ருசித்து பார்த்தோம். ஏன்னா சச் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம். அந்த நேச்சரோடய எடுத்தது, எந்த ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த ஆர்டிஸ்டோட அந்த ஃபேஸோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேருந்து எல்லாமே இட் வாஸ் கிளாசிக் அண்ட் வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ் அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். சார், கிரேட் மூவி. தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் இவெண்ட் அண்ட் blessing us. இட்ஸ் ஸோ நைஸ். அண்ட் ஆல் திஸ் வண்டர்ஃபுல் பீப்புள் ஆன் ஸ்டேஜ், தே ஆல் இப்போ வந்து கிராஃப்ட் அப்படின்னு எடுத்தோன்னா ஒரு 24 கலைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இத்தனை பேர் எத்தனை கலைகள் கற்றுக்கிட்டு அவங்க எல்லாருமே வந்து ஒரு படத்தில் வரும்போது தான் அந்த படம் நல்ல படமே அமையும். அப்புறம் ஆமீர் சார் வந்து ஃபஸ்ட்டு டே வந்திருக்கும்போது சொன்னார், ஒரு பேனா இருக்குது, நீ இந்த படத்தை நல்லபடியாக பிடிச்சேன்னா சாம் சாருக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். வியூ ஃபைண்டர். ஸோ அந்த வியூ ஃபைண்டர் அநேகமாக கண்டிப்பாக சாம் சார் அது கிடைக்கும்னு நினைக்கிறேன் இல்லை, நடக்கும். தேங்க்யூ அமீர் சார். லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தட் வண்டர்ஃபுல் மூமெண்ட். தட் வில் பி இஸ் யோலோ மூமெண்ட். யூ ஓன்லி லீவ் ஒன்ஸ் அப்படின்னும் போது அவர் சொன்னார், நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் கிரி அப்படின்னு. ஸோ அந்த வியூ ஃபைண்டருக்காக அவர் வெயிட் பண்ணிட்டுருக்கார் சார். சாம் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் giving me this opportunity in this film. Thank you. Ram and all these things. And Villa Nayagan, Mr. Xavier sir, you've done wonderfully well. Nalla music, nalla padam. Thank you everybody. தேங்க்யூ கிரி. இந்த படத்தை ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆகிற ஒரு ஃபீலிங். அடுத்தபடியாக இந்த திரைப்படத்தின் விநியோகஸ்தர் ஜெனரிஸ் என்டர்டெயின்மெண்ட் சார்பாக ஆர்த்தி மற்றும் கோகுல் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். ப்ளீஸ் கம் ஓவர். யா. Firstly, thank you everybody for coming here, and thank you Mahesh sir, Ram sir and Sam sir in the opportunity Generous Entertainment கொடுத்ததுக்கு. And now I'll take it just 15 seconds. I'll quickly wind up. ஒன்றுங்க, இப்போ இங்கே இருக்கிற எல்லா கேமராக்கும் இங்கே இருக்கிற மைக்குக்கும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. என்னென்னா, இங்கே இருக்க இந்த நியூஸை வந்து உலகத்துக்கு உங்களால் முடிஞ்சால் எந்த அளவுக்கு போயும் ரீச் பண்ண வைக்க முடியுங்கிறது வந்து ஷுர் எல்லாத்துக்குமே தெரியும். இது ஏன் சொல்கிறேன்னா, மகேஷ் சார் பேசும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அவர் வந்து இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் ஒரு ஃபஸ்ட் படமாக வெளியே எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து முன்னாடி வரதுக்கு ஒரு பெரிய தைரியம் எல்லா ப்ரொடியூசருக்குமே வேணும். அவங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கணும் ஒரு டேரக்டர் மேலே, எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் த ஹோல் டீம் அண்ட் க்ரூ மேலேயும் இருக்கணும். அதுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கொடுத்ததுக்குமே நீங்கள் எல்லாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி இந்த மூவியை வெளியே ப்ரமோட் பண்ணி கொண்டு போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மூவியும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். திரைப்படங்கள் தியேட்டருக்கு போனதுக்கு அப்புறமேல் இட் வில் மேக் இட்ஸ் ஃபுல் ரெக்கவர்மெண்ட். பட் என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோள், எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு படத்தை ப்ரொமோட் பண்ண முடியுமோ ப்ரொமோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இட் வில் பி a great support. And again, it's a debut movie for Dev also. தேவுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு டைம், நான் அது ஓப்பனாக சொல்கிறேன் ப்ரோ, ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நாங்கள் படத்தை ப்ரிவியூ பார்த்துட்டு வந்தார். ஐயா வந்து காரில் செஞ்சுட்டு கீழே நின்றுட்டு இருந்தார். சரி ஓகே வருவார் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். சரி எல்லாம் சைலண்ட்டாக போவாங்க வருவாங்க பேசுவாருன்ட்டு. இப்போ வரையும் நாங்கள் 5-6 தடவை பார்த்துட்டோம் அவரை. அதுக்கப்புறம் எவ்வளோ ஜாலியாக இருக்காரு, கேஷுவலாக இருக்காரு. Dev, you will do splendid, in the industry. Welcome, and this is being a first movie for him as a debut. But அவர் ஹீரோவாக தான் இது ஃபர்ஸ்ட் டைம் இருக்காரு. வலே இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருஷமாக இருக்காரு. அவர் நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது எல்லாருக்கும் கூடிய சீக்கிரம் தெரிய வரும். அகைன் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. செல்மணி சார், அமீர் சார், சமுத்திரகனி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் தேங்க்யூ ப்ரெஸ். தயவு செஞ்சு டீம் சப்போர்ட் பண்ணுங்க. ஹெல்ப் அஸ் ப்ரமோட் த மூவி டு டேக் இட் டு தியேட்டர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ். தேங்க்யூ. ஆர்த்தி அவர்களே வாங்க மேம், ப்ளீஸ் கம். ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போங்க மேம், ப்ளீஸ் வாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க மேம். ஹலோன்னா சொல்லிட்டு போங்க மேம், வாங்க ப்ளீஸ். I just want to say thank you because on my behalf, my colleague have said everything. So thank you so much. YOLO in theaters 12 September. Please support. ஆகாஷ் இருப்பா. ஆகாஷ், வண்டர்ஃபுல். வெரி வெல்கம் யூ, ஹேண்ட்ஸம் பாய். ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ கனி சார், அமீர் சார், சதீஷ் ப்ரோ, சரவணன் சார், எல்லாருக்கும் நன்றி இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து கிரேஸ் பண்ணி யோலோ படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு.
சதீஷ், நான் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் பேச்சுலர், வாண்ட் கீப் டெல்லிங் யூ தட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்தில் மதனுங்கிற கேரக்டருக்கு நான் கரெக்டாக இருப்பேன்னு நினச்சி எனக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ண இந்த படத்தோட முக்கியமான அசிஸ்டன்ட் டைரக்டராக பயங்கரமான பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இருந்த ஸ்டீஃபன் ப்ரோக்கு நன்றி. ஏன்னா அந்த கால் எல்லாருக்குமே அந்த ஃபர்ஸ்ட் கால் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அது அந்த ஒரு தாட் உங்களுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் அந்த டிசிஷனை சப்போர்ட் பண்ணி எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாம் சார், ரைட்டர் ராம் சார், அண்ட் எங்களோட சூப்பர் ஃப்ரெண்ட்லி ஃபன் ப்ரொடியூசர் மகேஷ் சார், 3 பேருக்குமே நன்றி. சாம் சாரை பற்றி சொல்லணும்னா, ஹீ இஸ் த மோஸ்ட் கூலஸ்ட் டைரக்டர். டென்ஷனே எடுத்துக்க மாட்டாங்க எந்த சீன்ஸ்லேயுமே. வந்து சீரியஸான சீக்வன்ஸ், மோஸ்ட்லி என்னோட போர்ஷன்ஸ் வந்து இமோஷனல் அண்ட் ரொமான்டிக் போர்ஷன்ஸ் இந்த படத்தில். எதுலேயுமே வந்து ஒரு டென்ஷனே எடுத்துக்க மாட்டாங்க. லேட் நைட் ஷூட் பண்ணாலும் டே பிரேக் வர டைம்லையுமே ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக இருப்பாங்க. சேம் வித் ராம் சார். அண்ட் மகேஷ் சார் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஹீஸ் அ ஃபென்டாஸ்டிக் பர்சன். அண்ட் மோர் தென் தட், அவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரொடியூசராக டெஃபினட்டாக வருவாருன்னு நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிறோம். பிகாஸ் எம்ஆர் மோஷன் பிக்சர்ஸோட யோலோ வந்து இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பீப்புள்னு சொல்லி தான் லாஸ்ட் இயர் இதே மாதம் பூஜை போட்டோம். கரெக்டாக 1 இயரில் படம் வந்து தியேட்டர்ஸ்க்கும் வந்திருக்கு. சார், இந்த ஸ்பீடு, இது எல்லாத்துக்குமே காரணம் உங்களோட சப்போர்ட் டுவர்ட்ஸ் அஸ் சார். நீங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த படத்தை தியேட்டர்ஸ்க்கு கொண்டு வந்திருக்கீங்க. வி won't let you down. நெக்ஸ்ட்டு, இந்த படத்தில் நடிச்சிருக்கிற தேவ் ப்ரோ, தேவிகா எல்லாருக்குமே வந்து பெஸ்ட் விஷஸ். சூப்பராக நடிச்சிருக்காங்க. என் கூட என்னோட பேராக நடிச்சிருக்கிற நிதிக்கும் பெஸ்ட் விஷஸ். அவங்களும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நிக்கி, யுவராஜ், திவாகர், எல்லா என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, கிரி சார் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் எங்களை வந்து ஃப்ரேமில் அழகாக காட்டின சூரஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. அவரோட ஒர்க் வந்து டெஃபினட்டாக டாக்கிங் பாயிண்ட்டாக இருக்கும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அண்ட் இந்த மியூசிக் டைரக்டர் அப்படின்ற அந்த பர்சனை வந்து யூஸ்வலாக ஆக்டர்ஸ் மீட் பண்ண மாட்டாங்க. பட் இந்த படத்தில் நான் வந்து மியூசிக் டைரக்டரோட தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது என்னுடைய டெபியூ பிளேபேக். இதில் நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். என்னோட ஃப்ளாஷ்பேக் சாங்கை நானே பாடியிருக்கேன். ஸோ த மேல் வோக்கல்ஸ் ஆர் மைண்ட். தேங்க்யூ சகிஷ்ணா சேவியர் ப்ரோ, என்னை நம்பி ஒரு சிங்கராக இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. உண்மையிலேயே இட்ஸ் மை மதர்ஸ் ட்ரீம். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை நான் பாடணும்னு. சின்ன வயசில் சங்கீதம் கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ என்னை பாட வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. கண்கள் காணுங்கிற ட்ராக் வந்து நான் பாடியிருக்கேன். ஸோ டெஃபினெட்லி அந்த ட்ராக்குக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் சேவியர் ப்ரோஸ் மியூசிக் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது ப்ரோ. ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. Thanks to Generous Entertainments and Trendloud for supporting our film. டெஃபினட்டாக யோலோ September 12th தியேட்டர்ஸில் வரும். நிறைய வயலண்ட் ஃபிலிம்ஸ்க்கு மதியில் ஒரு ப்ரீஸ் ஆஃப் யங் காஸ்ட் அண்ட் க்ரூவோட உங்களை வந்து த்ரில்லும் பண்ணும், ரொமான்டிக்கான சீக்வன்சஸும் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு க்யூட்டான ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்டும் டெஃபினட்டாக வந்து எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். இந்த படத்தோட எடிட்டர், ஆல் த டெக்னீஷியன்ஸ், எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அபீஷ் ப்ரோ, ஸ்ரீநந்தன் ப்ரோ எல்லாருக்குமே நன்றி. எல்லாருமே உழைச்சதுனால தான் ஒரு படம் வந்து வெளியே வரும். எல்லா படத்துக்கும் அதே எஃபர்ட் எல்லாருமே என்றைக்குமே போட்டிருக்காங்க. பட் இந்த மாதிரி பீப்புளை நம்ம டெஃபினட்டாக மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்களோட எஃபர்ட்னால தான் இன்றைக்கி படம் தியேட்டர்ஸ்க்கு வருது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஆர்கே சல்மோனி சார் as well. எல்லாருக்குமே நன்றி. அண்ட் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து எவ்வளோ பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னொரு 14 டேஸில் படம் தியேட்டர்ஸ்க்கு வருது. amidst all the big films, please do support our genuine film with a heart. Thank you. எப்போ மைக் கிடைச்சாலும் வின்றுறதா, சும்மா இருக்க மாட்டீங்களா? அதாவது எல்லாருமே நான் இந்த படத்தில் வந்து நாங்கள் காஸ்ட்டை வந்து தேடி கண்டுபிடிச்சி எல்லாருக்குமே வந்து ஒரு ஆடிஷன்லாம் கொடுத்தோம். ஆனால் லான்ச் ஈவெண்ட்லேயே வந்து எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காருன்னு சொல்லி கேட்டு அவரே வாங்கிக்கிட்ட ஒரே ஒரு ஆர்டிஸ்ட்டு அண்ணன் மட்டும்தான். இந்த கிரேட் ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் அண்ணன் படத்தில் வந்து தேவிகாவோட ஒரு ஃபாதராக பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து சரி, பொண்ணோட ஃபாதராக பண்ணியிருக்காங்க. அப்பா பொண்ணுக்கு நல்ல ஒரு இமோஷனல் படத்தில் வந்து இருக்க ஒரு பாண்டிங் இருக்குது. அண்ணன் உங்களை பற்றி நீங்களே சொல்கிறீங்களா, நான் சுத்தமாக தயவு செஞ்சுவாங்க. தேங்க்யூ சாம். சாமுக்கு ஒரு பெரிய கைத்தறல் விடுங்க. நான் ஒரு சில இன்சிடென்ட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். சும்மா ஒரு ஃபார்மலான ஒரு நன்றி கிடையாது. முக்கியமாக எனக்கு வந்து என் வாழ்க்கை, அதாவது நானும் என் மனைவியும் எப்பவுமே நாங்கள் வந்துட்டு எல்லா ஷூட்டிங் செட்லேயும் நாங்கள் 2 பேருமே தான் போவோம் வருவோம். அதனால் இண்டஸ்ட்ரிக்கே இது தெரியும். அந்த மாதிரி வாழ்க்கையில் நாங்கள் எந்த ஒரு தொழில் பண்ணாலுமே நாங்கள் 2 பேருமே சேர்ந்து தான் பண்ணுவோம். அந்த மாதிரி நீ இந்த தொழில் தான் இந்த பக்கமே வராது, 2 பேரும் ஓடி போயிடுங்கன்னு எங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து எங்கள் வாழ்க்கையே காப்பாற்றி இன்றைக்கி நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். அது முக்கிய காரணம் செல்வமணி அண்ணா. நான் அவருக்கு வந்து அவரோட பாதம் தொட்டு நாங்கள் 2 பேருமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலே அவ்வளோ பெரிய ஒரு சிக்கல் சினிமாவில் எல்லாருக்கும் நடக்குமான்னு அவரே என்ன கேட்டார். இந்த மாதிரிலாம் யாருக்கும் திரும்பி வராது, ஓடி போயிடுங்க 2 பேரும், இந்த பக்கமே வராதிங்கன்ட்டு. 3 பேருமே எங்களுடைய வாழ்க்கையை வந்து அவ்வளோ அழகாக டச் பண்ணியிருக்காங்க. அமீர் அண்ணாவும் சரி,
கனி அண்ணா சரி, கனி அண்ணா எனக்கு எதுவும் அவர் தான் முதல்ல எனக்கு வந்து திரைப்படத்தில், ஏன்னா நான் வந்து பாலச்சந்தர் சாரால் அறிமுகப்பட்ட ஒரு நடிகர். ஆனால் எனக்கு டைலாகும் பேச வரல, கேமரா என்னன்னு தெரியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதை என்னை வந்து அப்போவே 2005 என்னை வந்து அவ்வளோ பக்குவமாக என்னை வந்து கம்ஃபர்ட் ஜோனில் வச்சு இந்த டைலாக் இப்படி தான் கோபி சொல்லணும், இப்படி தான் நடந்தனே சொல்லணும், பேசினே சொல்லணும் என்னை வந்து அப்போ ஆரம்பித்து இன்னைக்கு இப்போ அடுத்தது அவர் இயக்கிற ஸ்கூல் பஸ்ன்ற திரைப்படத்தில் எனக்கு ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து வாழ்க்கையில் என்னை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆக்டர். எல்லாரும் என்ன காமெடியனாக பார்ப்பாங்க, சொன்னால் கேட்க மாட்டார், ஏதாவது பேசினே இருப்பார், அப்படி தான் எல்லாருமே பார்ப்பாங்க, சாம் உட்பட. ஸோ என்னை வந்து அழகாக இவனை எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோ அழகாக எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்கள் 2 பேருமே வந்து அந்த மாதிரி எப்போவுமே வரவேற்பார். அவருக்கு அதனால் 3 பேருக்குமே என்னுடைய அன்பையும் எங்களுடைய மரியாதையும் நாங்கள் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, அடுத்தது இந்த படத்துக்கு வருவோம். இந்த படத்தில் வந்துட்டு என்ன அப்பா கேரக்டர் நீங்கள் பண்ணோன்னே அப்படின்னு சொன்னார். சரிப்பா, ஆனால் காமெடி வேணாண்ணே அப்படின்னாரு. முதல்ல என்னப்பா இப்படி சொல்லிட்டு அப்படின்னேன். இல்லை காமெடி பண்ணக்கூடாது, நீங்கள் அப்பாவாக தான் பண்ணணும் அப்படின்னாரு. நான் இப்போ தான்ப்பா நான் சிரித்தாள் பண்ணேன், அப்பாவா வேண்டாம்ப்பா, எல்லாம் அதை கேட்குறாங்க வேண்டாம் அப்படின்னு. நான் சிரித்தாளில் நீங்கள் வந்து ஆதிக்கு ஒரு பையனுக்கு அப்பாவாக நீங்கள் பண்ணீங்க, இதில் நீங்கள் பொண்ணுக்கு அப்பாவாக பண்ணுறீங்க அப்படின்னாரு. எனக்கு அந்த ஒரு விஷயமே ரொம்ப பிடிச்சது. வாழ்க்கையில் எனக்கு கிடைக்காத ஒரு அனுபவத்தை, ரியாலிட்டியில் எனக்கு கிடைக்காத ஒரு அனுபவத்தை சாம் வந்து எனக்கு திரையில் உருவாக்கி கொடுத்துருக்காரு. ஸோ அதை வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். அது இந்த இடத்துல சொல்லணுமா வேண்டாமான்னு தெரியாது, ஆனால் இது ஒன்று சொல்லலாம், என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும், பிரச்சனை இல்லை. என்னுடைய மகள் வந்து 5 வயசில் எங்களை விட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு டீனேஜரில் ஒரு பொண்ணு எப்படி இருப்பா, என்ன செய்வா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டராக்ஷன், ஒரு அனுபவம், அதெல்லாம் எங்களுக்கு வந்து எங்கள் 2 பேருக்குமே ஒரு கற்பனையிலே தான் இருந்தது. அட்லீஸ்ட் நானாவது அதை வந்து ஒரு திரையில் இன்னைக்கு சாம் மூலியமாக அதை நான் அனுபவித்தேன். அதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சாம். அதுவும் நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா டைலாக் போட்டால் கூட வேண்டாம் பாரு, அண்ணா காமெடி வேணாண்ணா அப்படின்னு. அது கூட இவர் சொன்னா பின்னாடி ஒரு பின்பாட்டு ராம் அண்ணா வேணாண்ணா. இதே 2 பேருமே எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. சரி, எனக்கு என்னடா சாம் டைலாக் இப்படி எழுதியிருக்கேன் அப்படின்லாம் சொன்னேன். ஆனால் அந்த படம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ஒரு எமோஷ்னலாக ரொம்ப அழுது பரண்டு கதறாமல் அழகாக ஒரு மீட்டரில் என்னை வந்து நிறுத்தி வச்சிருக்கார் சாம் அண்ட் ராம். உங்கள் 2 பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சாம் பற்றி இன்னொரு அதிகப்படியான ஒரே ஒரு விஷயம், ஒரு சுச்சுவேஷன் மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எங்கள் ஷூட் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபஸ்ட் டைமர்ஸ், எல்லாருமே ரொம்ப ஜாலியாக ஒரு காலேஜ் வர மாதிரி தான் வருவாங்க. அங்கே இருக்கிறதுலேயே நான் தான் ப்ரொஃபஸர் மாதிரி எல்லாரையும் ஓட்டணும், மேய்க்கணும், அந்த மாதிரி நிறைய இடத்துல சுச்சுவேஷன்ஸ் இருந்தது. பட் ஒரு காலகட்டத்தில் நான் வந்து சாம் வந்து எப்படி ஒரு சின்சியரான ஒரு திரைப்படத்தில் நம்மளை நம்பி இவ்வளோ விஷயத்த பண்ணியிருக்காங்க, அதுக்கு நம்ம எவ்வளோ நேர்மையாக இருக்கணுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு சீன்ஸ் போயின்னு இருக்கு, நிறைய காம்பினேஷனில் போயின்னு இருக்கு, எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அன்னைக்கு காத்தால பார்த்தீங்கன்னா அவருக்கு மகனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. அது நான் நார்மல்லாம் காய்ச்சல் அந்த மாதிரி ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. அப்படி இருந்தும் கூட அவர் வந்துட்டு அந்த ஷூட்டிங் டேவை கேன்சல் பண்ணவே இல்லை. அது என்ன நடந்ததோ அது அப்படியே நடந்தது. அவர் மகனும் வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் அந்த ஷூட்டிங் நடத்தி அந்த ஷூட்டிங் முடித்தாங்க. அதுக்கு 2 பேருமே வந்து நம்ம இந்த இடத்துல வந்து தயாரிப்பாளர் சார்பாக அவருக்கு வந்து நம்ம பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் செப்டம்பர் 12 இந்த படம் ஒரு வானர கூட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன ஓகே, ஒரு இளமை பட்டாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. எங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து மகேஷ் சார் ஃபோன் பண்ணி, கோபி ஐ வாண்ட் டு டெல் யூ something, English தான், கோபி want to tell you something, சொல்லுங்க சார் அப்படின்னா, the movie has come out really well கோபி, I'm very happy, I want you to see அப்படின்லாம் சொன்னார். ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர் பசங்க தான் கவுத்துருக்காங்களா அப்படின்னு நினச்சேனா, ஆனால் வந்து பார்த்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப பெருமையாக இருந்தது. சார் யூ செட் இட் ரைட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங்லேயே வந்து படம் சேல் ஆயிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃபார் த என்டையர் க்ரூ எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி, பாராட்டுகள். உங்கள் அனைவருக்கும் சரி, இந்த மெடல் வீட்டிற்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் சரி, எல்லாருக்கும் எங்களுடைய அன்பையும் பணிவையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக யார்? திரைப்படத்தின் கதாநாயகி வாங்க, த பிளாக் பெல்ட் ஓனர், கேரளாலேருந்து இங்கே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பைக்கில். ஒரு நிமிஷம். இந்த படம் வந்து ஒரு நல்ல பட்ஜெட், சின்ன பட்ஜெட் படம் அப்படிங்கிறது ஒரு பெரிய உதாரணம். நானே கம்பேர் பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த அதான் ப்ரொடியூசர் ரொம்ப ஸ்மார்ட். அதனால் சொல்கிறேன், கோபி கம்பேர் பண்ண சொல்லுங்கள். பூஜையும் நான் தான் செய்தேன், இதுவும் நான் தான் செய்தேன். வாங்க தேவிக்கா, பைக் எங்கே வச்சுருக்கீங்க? வீட்டில் வச்சுருக்கீங்க. ஆரென்ன கட்டியும் ஒரே கழி வருது எവിടെ ஆனதில்ல. மலையாளமா தமிழனா? தமிழ். வெல்கம் ப்ளீஸ். தமிழ் வெல்கம். இங்கிலீஷ் ஏதாவது ஒரு பாலை போடணும் உங்களுக்கு மேலே, அதான் வெயிட்டிங். நீங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி சமுத்திரகனி சார், அமித் சார், ஆர்கே செல்வமணி சார் அண்ட் சரவணன் சார் அண்ட் சதீஷ் சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட தமிழில் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற மூவி இட் வில் பி யோலோ.
நான் முன்னாடி பண்ணுறது இமோஜின்னு ஒரு வெப் சீரிஸ் இன் தமிழ் அண்ட் 2 தெலுங்கு மூவி அண்ட் 1 இன் மலையாளம். யோலோ பற்றி சொல்லணும்னா ஐ வுட் சிம்ப்ளி லவ் டு கால் இட் அஸ் அ மியூசிக்கல் சோல். எனக்கு லைக் 6 சாங்ஸ் இருக்காங்க. மியூசிக் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது. எப்படின்னா ஒரு ஆக்ட் பண்ணும்போது கூட அழுகிற சீனெல்லாம் இருக்கும்போது எனக்கு மியூசிக் வச்சுனா ரொம்ப இமோஷன் வரும். ஸோ அதுக்கு என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது சாம் சார் தான். ஆல்வேஸ் ஹி யூஸ் டு கீப் எ சாங் பிசைட்ஸ் மீ. ஸோ அதனால லைக் கிளிசரின் போட்டு அழுகுச்சுன்னா லைக் எனக்கு வந்து அவ்வளோ இம்பேக்ட் வராது. ஸோ கரெக்டாக கனெக்ட் பண்ணணும்னா மியூசிக் போட்டு தான் எனக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். ஸோ தேங்க்யூ சாம் சார். இந்த படத்துக்கு நான் வந்தது பிகாஸ் ஆஃப் சாம் சார். ஹேவ் டன் ப்ரோ லைக் ஒரு தெலுங்கு மூவி சமுத்திரக்கனி சார் வாஸ் த டைரக்டர், பவன் கல்யாண் சார் வாஸ் த ஹீரோ. ஸோ அவங்க வந்து கோ-டைரக்டராக பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து தான் பார்த்தேன். ஸோ பிகாஸ் ஆஃப் தேட் ஐ கெட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுக்கு சாம் சார் ரொம்ப நன்றி. அண்ட் ராம் சார் நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டர் ரொம்ப நன்றி. அண்ட் அதுக்கப்புறம் மகேஷ் சார். ஸோ இவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் புது கேஸ்ட்டை வச்சு லீட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணதுக்கு மகேஷ் சார் ரொம்ப நன்றி. அண்ட் நம்ம டிஓபி சார் சூரஜ் சார் தேங்க்யூ சார். அண்ட் நம்ம மியூசிக் டைரக்டர் சேவியர் சார் தேங்க்யூ. அண்ட் வோல் கேமரா டிபார்ட்மெண்ட், வோல் யோலோ டீம், வோல் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட அம்மா அப்பா அவங்க இல்லைன்னா நான் இல்லை, அம்மா வந்திருக்காங்க. தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் யோலோ இஸ் கonna ரிலீஸ் ஆன் செப்டம்பர் 12th. எல்லாரும் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ தேவிகா. அடுத்தபடியாக தயாரிப்பாளர் ஐயா கேவி துரை அவர்களை அழைக்கிறேன். தேங்க்யூ மகேஷ் சார் அண்ட் சாம் சார் லான்ச்சிங் அவர் பிரதர் தேவ். நாங்கள் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் நிறைய யங் டேலண்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட ஃபேமிலியிலேருந்து ஒரு யங் டேலண்ட் தேவை லான்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ சார். ட்ரைலர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ஒரு படம் பார்த்தா அதோட கிளைமேட் தெரியணும்னு சொல்லுவாங்களே, இந்த படம் பார்த்தப்போ எல்லாருமே யங்காக இருக்காங்க. இட்ஸ் அ யங் ஃபிலிம். சாம் பிரதர் உங்கள் ஃபேமிலி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜ் வந்து வெரி பிக், ரொம்ப பெருசு உங்களுக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் வந்து ஒரு டீசர் ரிலீஸ், பாட்டு ரிலீஸ்க்கு வந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ பயங்கரமாக ஓடி, இவரே பயங்கர யங்ஸ்டராக இருந்தார். இவங்க போட்ட ஷர்ட்டெல்லாம் நீங்கள் போட்டு சுற்றிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்டு டெக்னிக்காலிட்டியாக பார்த்தா டெக்னிக்கல் டீம் வந்து ரொம்ப சவுண்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. டிஓபி, மியூசிக் அண்ட் எடிட் எல்லாமே. அண்ட் ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நான் வந்து தேவ் பற்றி சொல்லணும். நான் வந்து டெல்லி சார் வந்து ஒரு நாள் திடீர்னு என்னோடய ப்ரொடியூசர் வந்து ஒரு நாள் 5 o'clock மீட் பண்ணலாமான்னு கேட்டார். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் ஒரு தாம்பரம் பக்கத்தில் இருந்தார். சாலிகிராமத்துலேருந்து தாம்பரம் போகிறதுக்கு எப்படியும் நாங்கள் அப்போ 4:30 மணிக்கு என்னமோ சொன்னார். ஒரு 1/2 hour காரெல்லாம் விட்டுட்டு பைக் எடுத்துட்டு என்னை கூட்டிகிட்டு போய் டைரக்டர் ஆகினது தம்பி தான், தேவ் தான். வெரி தேங்க்ஃபுல் டு ஹம். ரொம்ப குட்டி பையன், ஜாலியாக சுற்றிட்டு துருன்னு ஆஃபீஸில் ஓடிட்டு இருப்பான். நாங்கள்லாம் வந்து செல்வமணி சார் தான் ஆஃபீஸ் தான், வீடு தான் எங்களுக்கு ஆஃபீஸு. சார் வந்து மேலே இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க சார். போய் ரெகுலராக பார்ப்போம். அப்படி சுற்றிட்டு இருந்த பையன் தம்பி எனக்கு. இன்றைக்கி வந்து ரொமான்ஸ் பண்ணுறான், பாட்டு பாடுறான், டான்ஸ் ஆடுறான், நடிக்கிறான். ஐம் ஸோ ஹாப்பி. தேவ், ஆல் தி பெஸ்ட். இன்னும் பெருசாக பண்ணோம். அவர் இப்போது ஹீரோவாக ஆகி அந்த ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரிங்கிற ஒன்றை வந்து எடுத்து நடத்த வேண்டிய பொறுப்பும் அவருக்கு வந்திருக்கு. உனக்கு வந்து பெரிய பொறுப்புகள் எல்லாம் வந்திருக்கு. அதை வந்து நல்லா பண்ணணும். வாழ்த்துக்கள் என்டையர் டீம். சாம் பிரதர் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க செல்வமணி சார், அமீர் சார், சமுத்திரக்கனி சார், உங்கள் கூட மேடையை பகிர்ந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். ட்ரெயிலர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. இந்த லைன் முன்னாடியே தேவ் சொன்னார். அதில் ஒரு விஷயம் ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது ஆக்சுவலாக ட்ரெய்லரில் காமிக்கலன்னு நினைக்கிறேன். அது படத்தில் பார்க்கும்போது இன்னும் சர்ப்ரைஸாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். சாங்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த உளுந்தூர் கட்ட சாங் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இங்கே மெயினாக வந்ததுக்கு காரணம் எங்கள் வீட்டு பையன் தேவ், அவருக்காக தான். ஏன்னா நான் மரகநாள் லைன் வந்து ஃபஸ்ட்டு நான் டில்லி சாருக்கு ஒரு 1/2 மணி நேரம் சொன்னேன். அப்போ ஃபஸ்ட்டு பக்கத்துலேருந்து கேட்டது தேவ் தான். 2 பேர் தான் எப்போவுமே மீட்டிங்கில் இருப்பாங்க.
அப்போ தான் காலேஜை முடிச்சுட்டு வந்திருந்தார். அந்த டைம் இருந்து இப்போ வரைக்கும் இப்போ ஒரு 10 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 10 படங்களுக்கு மேலே அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் பெரும்பாலான படங்கள் பெரிய ஹிட்டு. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ஹீரோவாக லான்ச் ஆகுறாரு. அது வந்து எத்தனை பேருக்கு அது கிடைக்குன்னு தெரில. ஏன்னா ப்ரொடியூசர் கூட தெரியாது. நான் இப்போ ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் இப்போ அவர் தான் ரன் பண்ணிருக்காரு. நான் வேறு மீட்டிங்க்கு போகும்போது திடீர்னு ஏதோ ஒரு நாள் டென்ஷனாக இருந்தார். ஏன் என்ன ஆச்சுன்னா, இல்லை எவ்வளோ அங்கங்கே பட்ஜெட் அங்கே இப்படி கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்குன்ட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஒரு ஹீரோ பட்ஜெட்டை பற்றி யோசிச்சுட்டு ஏன் ப்ரொடியூசர் ஏதாவது அப்செட் ஆகிறாருன்னா, இல்லை அவர் ஒன்றும் இல்லை எனக்கு தோணுது அது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஹீரோ ஃபீல் பண்ணுறது வந்து சினிமாவுக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அந்த 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இதுக்கெல்லாம் கை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். தேவ வந்து அவரோட பர்சனலாக அவரோட இழப்புகள் அதிகம். அவரோட வயசுக்கு அவரோட ஸ்ட்ரகிள்ங்கிறது ரொம்ப அதிகம். அவரோட வயசுக்கு அந்த பெயின் எல்லாம் மறைச்சிட்டு எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு தான் இருப்பார். துரை ப்ரோ தெரியும். ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும். இப்போ இந்த படம் டேக் ஆஃப் பண்ணுறக்குள்ள அவ்வளோ ப்ரெஷரு. எப்பவுமே எந்த இடத்துலையுமே அவர் கோவப்பட்டு பார்த்ததில்ல. அது திலீப் பாபு சார் கிட்ட இருந்த ஒரு இயல்பு வந்து தேவ்கிட்ட இருக்குது. அது என்றைக்குமே அது இருக்கணும். அது கண்டிப்பாக இருக்கணும். அவன் பார்த்த ஸ்ட்ரகிளுக்கு அவன் இன்னும் ரொம்ப பெரிய இடத்துக்கு நல்ல இடத்துக்கு வரணுங்கன்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் கண்டிப்பாக திலீப் பாபு சாரை மிஸ் பண்ணுறேன். அவர் இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். ஏன்னா தேவோட வளர்ச்சி ஒவ்வொன்றும் அவர் அப்படி பார்த்துட்டு இருந்தார். எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக செப்டம்பர் 12th கண்டு இது எங்கள் படம் வந்து பாருங்கள். பார்த்துட்டு தேவ வாழ்த்துங்க. தேங்க்யூ. ஸோ உங்களுடைய அன்பான பாராட்டுகள் ஆசீர்வாதங்களோட கரகோஷத்தோடு நம்ம மேடைக்கு அழைக்க போகிற திரைப்படத்தின் கதாநாயகன் திரு தேவா அவர்கள். இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். சரவணனை பேசின கொஞ்சம் லைட் எமோஷனல் ஆகிட்டார் சொன்ன சில விஷயங்களில். சமுத்திரகனி சார், அமீர் சார், செல்வமணி சார் எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப மிகப்பெரிய தேங்க்ஸ். யோலோ இந்த படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒருத்தர் காரணம். அவர் பேர் அரவிந்த். அவர் அங்கே இருக்கார். ஸோ இவங்க எல்லாருக்கும் அசிஸ்டன்ட் டேரக்டர் டீம்லேருந்து ஃபோன் வந்துச்சு. எனக்கு அரவிந்த் எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு அண்ணா தான் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி ஒரு டீம் கூப்பிட்றாங்க, நீ போய் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு வேறு படம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சரி ஓகே நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு போய் ஃபஸ்ட் டைம் சாம் சாரும் ராம் சாரையும் மீட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் எப்படி நிக்கி கிட்ட வந்து பார்த்து சிரிச்சாங்களோ என்ன ஒரு 5 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எதுவும் பேசவே இல்லை. என்னை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா சாம் சாரும் ராம் சாரும் சேர்ந்து கதை சொன்னாங்க. கதை சொல்லி முடிச்சுட்டு எனக்கு பிடிச்சிருக்கு சார், ஸோ நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணணுன்னு சொல்லுங்கணும். அப்போ அவர் ப்ரொடியூசர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து கூகுள் மீட்டில் மகேஷ் சாரை மீட் பண்ணேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார் என்கிட்ட பேசும்போது. ஐ வாஸ் லைக் தேவ் சொல்லியிருந்தாங்க, நான் பார்த்தேன் உங்கள் ஸ்டில்ஸ்லாம் பார்த்தேன், உங்களை பற்றி சொன்னாங்க, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும், ஐ எம் ஹாப்பி டு அசோசியேட் வித் யூ. நான் எதுவுமே பேசல, உடனே கமிட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியே எனக்கு ரொம்ப. அப்போ சொன்னார், இல்லை நான் வந்து யங்ஸ்டர்ஸோட தான் போகணும், ஃப்ரெஷ் ஃபேஸோட போகணுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அவங்க வந்து நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பீங்கன்னு சொன்னாங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் ஃபுல்லாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜையில் தான் அவரை மீட் பண்ணேன். நான் பார்த்த ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ப்ரொடியூசர் இவர். ஸோ நானுமே வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணுவோம் ஒரு டைரக்ஷன் டீமை, டிஓபி டீமை நான் பார்த்துருக்கேன். பட் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லாமல், கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து பெரிய ப்ரெஷர் இல்லாமல் செட்டில் வந்துட்டு அவங்களுக்கு க்ரியேட்டிவாக என்ன ஒர்க் பண்ணணுமோ அந்த லிபர்ட்டி கொடுத்துருந்தாரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் நான் 2-3 விஷயங்கள் செட்டில் பார்க்கும்போது எனக்கு அடிக்கடி தோணுது, சரவணன் சொன்ன மாதிரி நான் அவர்கிட்ட பர்சனலாக பேசுவேன், ஆஹா இந்த இடத்துல கொஞ்சம் இது பண்ணியிருந்தா இன்னும் கம்மி பண்ணியிருக்கலாமே, இது கம்மி பண்ணியிருக்கலாமே, எனக்கு அப்பப்போ அந்த மைண்டு போயிடும். பட் இட் வாஸ் ரியலி ஒர்க்கிங் வித் திஸ் டீம். ரொம்ப ஜாலியான டீம். அதுவும் ஏடிஸ் ஸ்டீஃபன், ஸ்ரீநந்தா, தம்பிக்குட்டின்னு கூப்பிடுவோம், அபீஷ், இவங்க கூடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னோடய கோஸ்டார் தேவிகா, அப்புறம் ஆகாஷ் ப்ரோ, திவாகர், யுவராஜ் அண்ட் நிதி, இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்ஸாக இருந்துச்சு. அண்டு இந்த விழாவில் ஹீரோ வந்து ஜேவியர் பிரதர். எனக்கு ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போதே அவங்க 6 பாட்டோட டியூனுமே வாங்கி வச்சுருந்தாங்க டைரக்ஷன் டீம். நான் அதுவும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் பண்ண படங்களில் பெருசாக பாட்டுகள் கிடையாது, ப்ரொடியூஸ் பண்ண படத்தில், நான் ஒர்க் பண்ண படத்தில். ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க சேவியர் ப்ரோ. கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறமா நிறைய டிரெக்டர்ஸ், நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உங்களை கூப்பிட்டு நிறைய பாட்டு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் என்ன பேசணும்னு தெரில. சொன்ன மாதிரி என் வயசுக்கு நான் இழந்தது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகம்னு நான் நினைக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கணும், என்னை இப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். என் கூட இருந்த
நான் 3 பேருமே இல்லை. என்னோட அப்பா, என்னோட அம்மா, அப்புறம் எனக்கு மென்டராக இருந்த என்னோட மாமா டில்லி பாபு சார். நான் மாமான்னு பெருசாக அவரை கூப்பிட்டதே இல்லை, ஷாரன் கூப்பிட்டு போய் பழகிட்டேன். ஏன்னா ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங்கோட இதெல்லாம் நடக்குது அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட். பட் இந்த ஸ்டேஜ் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் சின்ன வயசுலேருந்து. அதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் மேலே இருந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கான்றத அவங்க பிளெஸிங் இருக்குன்றதை நம்புகிறேன். இப்போது எனக்கு உறுதுணையாக ப்ரொடக்ஷன் சைடில் என்னை சப்போர்ட் பண்ணிவிட்டு என்னோட க்ரோத் கான விஷயங்கள் பண்ணுறது வந்து துரைனா. அவர் வந்து நான் சும்மா அண்ணான்னு சொல்லலை, அந்த ட்ராவலுக்கு பின்னாடியுமே பெரிய விஷயங்கள் இருக்குது. நான் உள்ள ஈபிஆர் ஜாயின் பண்ணும் போதுலேருந்தே எனக்கு அவரை தெரியும். 10 வருஷம் ட்ராவல், சதீஷ்னாவும் 10 வருஷம் ட்ராவல், சரவணனா 10 வருஷம் ட்ராவல், எல்லாருமே எனக்கு குழந்தையிலேருந்து பார்த்துருக்காங்க. நான் இப்போது இவங்க 3 பேர் இந்த சார்பில் நான் துரைனாவை தான் பார்த்துட்ருக்கேன். அண்ட் இஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ. எவ்வளோ செப்டம்பர் 12th ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்களோட சப்போர்ட், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த படம் போய் மக்களை சேரும். மக்கள் தேட்டரில் பார்த்துட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க நம்புகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை மக்கள்கிட்ட போய் இந்த படத்தை சேர்த்துருங்க. அப்போ தான் எங்களை மாதிரி வளர்ந்து வரும் கதாநாயகிகள், நடிகர்கள், இயக்குனர்கள், ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். எவ்வளோ ஆன் செப்டம்பர் 12th தேட்டர்ஸ். தேங்க்யூ. உங்களுடைய பெற்றோர்கள், உன்னுடைய மாமா எல்லாம் வந்துட்டு ஒரு உடலாக தான் இருக்க மாட்டாங்க, நிச்சயமாக உயிராக உங்கள் கூடயே இருந்து தான் இருப்பாங்க. அது நமக்கு தெரியுது. அதனால் அவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்குமே நிச்சயமாக உண்டு. அடுத்தபடியாக இந்த திரைப்படத்தின் இயக்குனர் வாங்க திரு சாம் அவர்கள். சாமுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் கொடுக்கணும் ஐயா. எனக்கு தெரிஞ்ச அவர் முதல்ல அறிமுகமானது 2004. அதில் இருந்து அவருடைய கடின உழைப்பு, மற்றவங்களாம் சொல்லுவாங்க, கணிசெல்லாம் சொல்லுவாங்க, அமீர் அண்ணாவும் சொல்லுவாங்க, அவ்வளோ உழைப்புக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இது. நிச்சயமாக ரொம்ப நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து நான் இங்கே தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து என்னுடைய அப்பா அம்மா. ஏன்னா இது வரைக்கும் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு ப்ரெஷருமே கொடுத்ததில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க. சின்ன வயசில் நான் வந்து சும்மா டைனிங் டேபிளில் தட்டிகிட்டு இருக்கும்போது தட்டாரா அப்படின்னாங்க அம்மா, தட்டுட்டுமே அப்படின்னுவார் அப்பா. ஸோ அப்படி தான் வந்து இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டுக்குள்ள நான் வந்து நினைக்கிறேன். நான் ஞாபகம் இருக்குது, காலேஜ் முடிச்சுட்டு நான் நல்லா படிப்பேன். காலேஜ் முடிச்சுட்டு இன்ஸ்டியூட் அப்ளை பண்ணேன், கிடைக்கல. அடுத்து பிஜி போட சொன்னாங்க, பிஜி போட்டேன். போட்டுட்டு சைமல்டேனியஸாக இன்ஸ்டியூட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் இயர் இன்ஸ்டியூட் கிடச்சிச்சு. படத்தில் வர சீன் மாதிரி மொட்டை மாடலில் நானும் எங்கள் அப்பாவும் நைட்டு மாடியில் நின்று எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, நான் வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னேன். எதுவுமே சொல்ல. அப்போ அந்த டிகிரி என்ன பண்ணுன்னு கேட்டாங்க. அதை டிஸ்கவுண்ட் தான் பண்ணி ஆகணும், டிசி வேணும்னு சொன்னேன். அப்படின்னாங்க. ஸோ அப்படி என்னை வந்து இது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணது என்னுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவும் தான். நான் இது வரைக்கும் ஒரு டிசிப்ளினோட ஒரு ஆனஸ்டோடு இருக்கேன்னா அது அவங்கள்ட்ட வந்து வந்தது தான். அடுத்து என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய சிஸ்டர்ஸ், ஒய்ஃப், கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ. ஸோ இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு மதப்பில் தான் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அமீர் சார்கிட்ட நான் வந்து ரொம்ப டஃப்பாக தான் ஜாயின் பண்ணேன். ஏன்னா சார் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கிட்ட போகவே முடியாது. சார் வந்து ஒரு சிங்கம் மாதிரி. இன்ஸ்டியூட்டில் வந்து நான் ஒரு அசிஸ்டன்ட் எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் அவங்க எனக்காக நிறையா செக் வச்சு தான் வந்து ஜாயின் பண்ண வச்சாங்க. ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு நான் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் டே நான் வந்து பருத்திவீரன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறேன். தேனியில் பெரிய ஆறுக்கு நடுவில் வந்து 2 மாட்டு வண்டி நிற்கிது. அந்த மாட்டு வண்டி மேலே நிற்க வச்சுட்டு அந்த மாட்டு வண்டி அந்த கரைக்கு அந்த பக்கம் வந்து ஷூட்டிங் நடக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்த வேலை வந்து அந்த மாட்டு வண்டி மேலே ஏறி நின்று நான் கேபிளை பிடிச்சிக்கணும். அப்போ தான் வந்து இண்டஸ்ட்ரி இப்படி தான் ஒர்க் ஆகணும்னா நத்திங் அப்படின்றது ஃபஸ்ட்டு மினிட்டே வந்து எனக்கு அமீர் சார் புரிய வச்சாங்க. அதுலேருந்து அமீர் சாரோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். அமீர் சார் வந்து ஒரு அமேசிங்கான ஒரு ஹார்ட் ஒர்க்கர். எல்லாருக்குமே தெரியும், நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அமீர் சார் வந்து நோம்பு இருப்பாங்க, அப்படியே முகம்லாம் வாடி போயிடும், உதட்டெல்லாம் காஞ்சிடும், ஏஞ்சி நடக்கக்கூட தெம்பு இருக்காது, படுத்த படுக்கையாக இருப்பாங்க. ஷார்ட் என்ன கூப்பிட்றான்னு நான் போய் எழுப்பும் போது கூட அவங்களை எந்திரிக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு ஹார்ட் ஒர்க்கர் வந்து அமீர் சார். அவர்கிட்ட வந்து டே அண்ட் நைட் ஈச் அண்ட் எவ்ரி மினிட் வந்து நம்ம வந்து ப்ரொடியூசர் பணத்தை வீணடிக்கூடாது அப்படின்றது அவர்கிட்ட வந்து ரொம்ப கற்றுக்கிட்டேன். அன்காம்ப்ரமைசிங்கான ஒரு டைரக்டர்,
அப்படின்னா வந்து அமீர் சார் அமீர் சார் வந்து கற்றுக்கிட்டனால தான் நான் ஒரு நியூ காஸ்ட்டை வச்சு போக முடியுன்ற ஒரு கட்ஸு ஒரு தைரியம் வந்தது வந்து அமீர் சார் மூலியமாக தான். இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு சப்போர்ட்டு அப்படின்னா வந்து நான் எப்போ டவுன் ஆனாலும் நான் எனக்கு வந்து இருக்கிறது ஒரு மாரல் சப்போர்ட்டுன்னு நான் நினச்சிக்கிறது அமீர் சாரும் கனி சார். ஏன்னா எனக்கு தெரியாமலே எனக்கு வந்து நிறைய இடத்துல வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, பண்ணிகிட்ருக்காங்க. தேங்க்யூ அமீர் சார், தேங்க்யூ ஸோ மச் எனக்காக வந்ததுக்கு. ஏன்னா சாரால் இந்த டேட்டில் வர முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. நான் ரொம்ப ப்ரெஷர் போட்டு தான் நான் வர வச்சேன். ஸோ லைஃப்பில் வந்து ரொம்ப ரிஜாய்ஸ் பண்ணுற மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அது வந்து நான் வந்து சார் கூட ஒர்க் பண்ண அந்த டேஸ் வந்து என் லைஃப்பில் வந்து மறக்க முடியாது. ஏன்னா ஒரு படம் முடித்த உடனே என்னை வந்து இமீடியட்டாக அடுத்த படத்துக்கு கோடையாட்டாக கூப்பிட்டாங்க. அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் எனக்கு வந்து கொடுத்தது. ஸோ ரொம்ப நன்றி சார், என்னை வந்து நீங்கள் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிட்டது ரொம்ப தேங்க்யூ. அடுத்து அங்கேருந்து நான் கனி சார்கிட்ட சொல்லியிருந்தேன், கனி சார் வந்துட்டேன், வெளியே வந்துட்டேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு. அவர் வீட்லேயே போய் உட்காந்து நான் சரண்டர் ஆகி, சார் நான் சீரியல் ஒர்க் பண்ணுறேன், என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். நீ ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணிட்டேன், எடுத்தோம், நீ சினிமா ஒர்க் பண்ணிட்டேன், நீ சீரியல்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது, நான் சொல்கிறேன் இரு அப்படின்னாங்க. அப்புறம் எங்கெங்கேயோ நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது ஃபோன் வந்துச்சு சாரோட அசோசியேட் சார்கிட்டருந்து, இந்த மாதிரி சார் கூப்பிட்றாங்க வாங்கன்னு. நேராக போன உடனே அடுத்த நாள் காலைல ஷூட்டிங் ஸ்பாட்டு கிளம்பிட்டோம். ஸோ எதுவுமே கேட்கல. நான் அவர் சொன்ன வார்த்தைக்காக வந்து நீ வாடா, நீ சினிமா தான் ஒர்க் பண்ணணும், எந்த ஒரு சீரியல் ஒர்க் பண்ணக்கூடாது, நான் வந்து இமீடியட்டாக வந்து நாடோடிகள் படத்தில் கூப்பிட்டு போனாங்க. அன்னிலேருந்து கனி சார்கிட்ட வந்து நான் இது வரைக்கும் எப்பவும் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். கனி சார் வந்து நிறைய புக்ஸ் படிப்போம், நம்ம ஆட்டோமிக் எனர்ஜி நிறைய மோட்டிவேஷனல் புக்ஸ்லாம் படிப்போம். அதில் ஒரு லைஃப் லிவிங் எக்ஸாம்பிள்லாம் வந்து ஒரு கனி சார் தான். எந்த ஒரு ஈச் அண்ட் எவ்ரி செகண்டையும் வந்து இப்போ வரைக்கும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. காரில் போனால் கூட புக்ஸ் இருக்கும், இல்லை எழுதிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். ஒரு தடவை சம்போ ஷூட்டிங் ராஜமௌலியில் நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க. அப்போது வந்து சார் இன்டர்வியூ இருக்குது, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். டேய் எந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதா, ஏங்குபவனே மனிதன் எங்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது வரைக்கும் நான் வந்து ஒரு தேனியாக சுற்றணும்னு நினைக்கிறேன்னா அது வந்து கனி சார் கொடுத்த ஒரு எனர்ஜி தான். எனக்கு வந்து அவர் ஒரு பெரிய சப்போர்ட். நான் ரொம்ப டவுனாக இருக்கும்போது எனக்கே தெரியாது, எங்கே இருக்கேன், ஏன் வாய்ஸ் சரியில்லை வா அப்படின்வாங்க. போவோம், எல்லாமே டோட்டலாக மாறிடும். ஸோ சார் இது வரைக்கும் இந்த படத்துக்கு வந்து ஒரு இன்டெரக்டாக வந்து எவ்வளோ எனர்ஜியும் எவ்வளோ செகண்டும் எவ்வளோ சப்போர்ட்டும் வந்து எனக்கும் ஒரு ப்ரொடியூசர் சாருக்கும் இந்த படத்துக்கும் கொடுத்துருக்கான்றது வந்து அது வந்து இட்ஸ் அமேசிங் சார். தேங்க்யூ கனி சார், தேங்க்யூ சார். தேங்க்யூன்றது ரொம்ப சின்ன வார்த்தை தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்களை ஃபாலோ பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட சார் என் கூட இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணி அவர் வாங்கி கொடுத்த ஷூஸ் தான் நான் வந்து படம் ஃபுல்லாக போட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆர்கே செல்வமணி சார், தேங்க்யூ சார். செல்வமணி சார், நீ லாஸ்ட் மினிட்ல வந்து நான் கூப்பிட்டேன், நான் உரிமையாக வந்து ஒன்னேன்னு சொன்னேன். நீங்கள் மெம்பரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் சார் மெம்பர் சார். அதை விட நான் வந்து உங்களுடைய சூப்பர் ஜூனியர் சார் இன்ஸ்டியூட்டில் அப்படின்னேன். சரி வரேன் போ. தேங்க்யூ செல்வமணி சார். நான் வந்து உங்களுக்கு நேரில் மீட் பண்ண நினச்சேன். தேங்க்யூ ஃபார் எனக்கு வந்து ஹானர் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் சார். துரை சார் ஆரம்பத்துலேருந்து தேவுக்கு வந்து ஒரு பெரிய மறைமுகம் சப்போர்ட்டாக இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். சதீஷ் ப்ரோ போயிட்டாங்க, அவங்க ரொம்ப தேங்க்ஸ். சரவணன் சார் ரொம்ப நன்றி. இது எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து ஒரு நன்றி சொல்லணுன்னா வந்து மகேஷ் சார் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய இடம் மிஸ் ஆகிட்டே போகும், உங்களுக்கு தெரியும் ஃபிலிமில். என்னை வந்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஃப்ரீடம் வந்து ஒரே படத்தில் கிடைக்காது. க்ரியேட்டிவாகவும் சரி, ப்ரொடக்ஷனாகவும் சரி, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ மகேஷ் சார் வந்து எனக்காக பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ் மகேஷ் சார். அதே மாதிரி அவர் மூலயமா நிறைய யங் டேலண்ட்ஸை வந்து கொண்டு வரணும்னு நினச்சாங்க. ஸோ அரவிந்த் சார் மூலயமா வந்து தேவ் வந்தாங்க. தேவ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், இவர் வச்சு எப்படி போகலாம் அப்படின்ற ஐடியாவே இல்லைன்னா அவர் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி லிபியாக இருந்தார். நான் சொன்னேன், நீங்கள் ஒரு பெரிய ஆலம்பரம், நாங்கள் சின்ன கிளை பார்த்துக்கோங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. அப்புறம் வந்து நானும் ராமன் நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பேசி தான் வந்து தேவ் காசு பண்ணேன். ஏன்னா பாய் நெக்ஸ்ட் ஒரு லுக்கில் இருக்கணும்னு சொல்லி காசு பண்ணோம். அப்புறம் ஆகாஷ் ப்ரோ வந்து ஒரு சாமிங்கான பையன், ஒரு சிம்பத்தி ஃபேஸ் வேணும், இவங்களை அடித்தா வலிக்காமன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆகாஷ் ப்ரோ. அப்புறம் தேவிகா ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோயின் பார்த்தது, லாஸ்ட் ஃபோட்டோ பார்த்து ஃபைனல் பண்ணது தேவிகா தான். ஏன்னா நாங்கள் ப்ரோ படம் பண்ணும்போது ரொம்ப சப்பியாக இருந்தாங்க. அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணி ரொம்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே இப்படி 1 by 1ஆகவே அப்படியே வந்துச்சு. அப்புறம் வந்து படம் ரெடியாகி போட்டு வந்து ஜென்ரஸில் வந்து காமிக்கும் போது எப்பயுமே ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி மொமெண்ட்டாக தானே இருக்கும். கோகுலும் ஆர்த்தியும் வந்தாங்க. எங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு காமிக்கும் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே, படம் நல்லா வந்திருக்கு, பட் இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்கணுமே அப்படின்னோடனே பிரேக்கில் முடிச்சு அவங்க நேராக வந்தாங்க. டீ சாப்பிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபஸ்ட் படமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க, நிறைய ஆட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் பேசலாம், அமைதியாக போயிட்டாங்க. அப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய இடத்துல மொமெண்ட் நாங்கள் சிரித்தாங்க, நிறைய கிளாப் பண்ணாங்க, நிறைய இடம் அவங்களுக்கு கனெக்ட் ஆச்சு. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அசோசியேட்டிங் வித் அஸ் ஃபார் ப்ரோ அண்ட்
டிஸ்ட்ரிபியூட்டிங் த்ரூ அவுட் தி வேர்ல்டு. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து வந்து என் நண்பன் ராம், நாங்கள் 2 பேரும் காலேஜ்லேருந்து ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சொல்லணுமா என்ன சொல்லணும்னு தெரில. சாதாரண ஸ்ட்ரீட் பிளேலேருந்து நாங்கள் ஆரம்பித்தோம். தெருவில் போய் மைக்கே இல்லாமல் கத்தி ட்ராமா போட்டு அப்புறம் ஒரு காம்படிஷன்ஸ்லாம் வின் பண்ணி இப்போ அவன் வந்து எனக்கு ஒரு பெரிய துணையாக இருக்கான், பெரிய சப்போர்ட். இந்த படத்தோட பெரிய பேக் போனே அவன் தான் வந்து ஸ்கிரிப்டு எல்லாமே அவன் தான். என்னோடய என்னுடைய முழு உருவத்தையும் பார்த்தது அவன் தான். என்னோடய கோபம், என்னுடைய வேதனை எல்லாமே வந்து அவன்கிட்ட மட்டும்தான் காட்டுவேன். பெரிய மாரல் சப்போர்ட்டு. அவன் ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ணிக்க ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து சூரஜ் இன்ஸ்டியூட்டில் நானும் சூரஜும் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அவர் வந்து அவள் அப்படி தான் படத்தோட கேமராவோட சன், நலுசாமி சார் சன், யாருக்கும் தெரியாது. ஸோ நாங்கள் காசு இருக்கிற ப்ராஜெக்ட்டும் காசு இல்லாத ப்ராஜெக்டும் ஒன்றா தான் கன்சிடர் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆரம்பத்துலேருந்து. ஸோ அந்த மாதிரி தான் இந்த அவுட்புட் வந்திருக்கு. தேங்க்யூ சூரஜ், தேங்க்யூ. ஏன்னா நான் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் காமிச்சேன் படம் பண்ணும்போது. இந்த மாதிரி எனக்கு ரெஃபரன்ஸ் வேணும், காஸ்டியூம்லேருந்து லுக்கிலேருந்து. அதை அச்சீவ் பண்ண முடியாது, அது ப்ரொடக்ஷன் வேல்யூ ஜாஸ்தி அப்படின்னா. அது என்ன வேணும் உனக்கு, காஸ்டியூம் வேணும், லொக்கேஷன் வேணும், அதானே நாங்களாம் ரெடி பண்ணி தரோம். அதை விட அதிகமாக ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூயை கொண்டு வரணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் வச்சோம். அதை வந்து மீட்டப் பண்ணான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சூரஜ். அடுத்து சகிஷ்ணா ஜேவியர், ராம் கூட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 2 சாங் ட்ராக் காமிச்சாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ப்ரொடியூசர்கிட்ட காசு சொல்லிட்டு வரும்போது ட்ராக் காமிச்சா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு படத்தில் வந்து ஒரு 6 சாங்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாங்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஜாப். அது என்கேஜிங்காக இருக்கணும், ஆடியன்ஸ் உட்காரணும் தேட்டரில். பட் இது எல்லாமே வந்து ஜேவியர் மீட்டப் பண்ணியிருக்காரு. ஜேவியரோட பெரிய பலம் நான் முன்ன நினைக்கிறேன்னா, இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது ஜேவியர் இப்படி பண்ணலாமா அப்படின்னா உடனே கீபோர்டு எடுத்து உடனே ஒர்க் பண்ணி காம்பாபிள். அந்த மாதிரி வெரி ஹார்ட் ஒர்க்கர். தேங்க்யூ ஸோ மச். என்னோடய எடிட்டர் ரமேஷ் சார் ரொம்ப ரொம்ப ஸ்பாட்டில் வந்து உட்காந்து இது வேணாம் இது வேணும் சார் ஒரு க்ளோஸப் எடுத்துக்கோங்க அப்படின்னு எல்லாமே ஃபுல்லாக கூட வந்து கைட் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ரமேஷ் சார். இது எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருந்தது நாகராஜ், ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஏன்னா ஒரு மேனேஜர் நினச்சா ஒரு படத்தை எங்கே வேணால் கொண்டு போக முடியும். அவர் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பென்னி கவுண்ட்ஸ்ன்ற மாதிரி இல்லை, இது பண்ணக்கூடாது இது பண்ணணும். அந்த சாங்கில் வர ஃப்ளைஓவர் ஷாட்டில் வந்து ஒரு மழை பெஞ்ச ஷாட்டு எனக்கு வேணும், திருப்பியும் வந்து பர்மிஷன் வாங்க முடியாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சொன்னேன். அதுக்காக வந்து எல்லாரையும் பேக்கப் பண்ணிட்டு கேமரா மட்டும் வச்சு எனக்காக இல்லை எடுக்கணும் டேரக்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லி இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி நான் நினச்சது எல்லாமே எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணார். ரொம்ப காஸ்ட் வைஸ் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அது ஆக்சுவலாக நான் என் மேனேஜர்னு சொல்கிறேன், நண்பன் தான் சொல்லுவேன். எனக்காக அவ்வளோ மாரல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் நாகராஜ் சார். அடுத்து என்னோடய டைரக்ஷன் டீம் பெரிய பில்லர்ஸ். அவங்க ஸ்டீஃபன், அபிஷ், ஸ்ரீநந்தன், கிரீஷ், அப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலெக்ஸ். ஏன் இவங்கெல்லாம் சொல்கிறேன்னா என்னோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா நான் என்ன கேட்பேன் என்ன மீட்டப் பண்ணேன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய டைரக்ஷன் டீமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிக் தேங்க்ஸ். அது இல்லாமல் வந்து ரகு மாஸ்டர், டேஞ்சர் மணி மாஸ்டர் எல்லாருக்கும் பிக் தேங்க்ஸ். ஏன்னா 1 டேயில் வந்து நிறைய பேக் ட்ராப்ஸ் வச்சு சாங் பண்ணுறது ரொம்ப டஃப் ஜாப் மாஸ்டர், ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ. எனக்கு வந்து பெரிய மாரல் சப்போர்ட் இன்னொன்று வெளியே வந்து கொடுக்குறது வந்து நவ மாஸ்டர் வந்து சார் வாங்க சார் போகலாம் அப்படின்னு ஸ்பாட்டுக்கும் வந்து ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு ஃபைட் மாஸ்டராக, ஒரு டான்ஸ் மாஸ்டராக, ஒரு அசோசியேட் டைரக்டராக, ஒரு கோ டைரக்டராக எல்லாத்துக்கும் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் நவ மாஸ்டர். அடுத்ததில் வந்து இன்னொரு சாங் பண்ணியிருக்காங்க, கலை மாஸ்டர் நடிச்சிருக்காங்க. கன்னடத்தில் படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, படத்தில் நடிச்சிருக்காங்க, கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். அப்புறம் அது எல்லாமே என்னுடைய கலரிஸ்ட் சிட்டா, கண்ணன் கண்பந்த் சார். டாம்ஜி பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா டாம்ஜி வந்து பெரிய மாரல் சப்போர்ட் எங்களுக்கு. இந்த சவுண்டிங் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஃப்ரீக்வன்சி வைஸ் வந்து குட்டி குட்டியாக டீட்டெயிலிங்காக ஒர்க் பண்ண சவுண்ட் இன்ஜினியர் டாம்ஜிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது வந்து ஒரு யூத்ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவி. நீங்கள் வந்து வந்தீங்கன்னா சிரிப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ரொமான்ஸ் இருக்குது, தேவையான இடத்துல ஃபைட் இருக்குது. ஃபைட் ஹீரோயிசமான ஃபைட் படத்தில் கிடையாது. ஒரு குட்டியான ஒரு சஸ்பென்ஸ் எலமெண்ட் இருக்குது. அந்த எலமெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் பண்ணோம் நாங்கள் நினைக்கிறோம். படம் நல்லா வந்திருக்கு. ஒரு நியூ ஃபேஸை வச்சு ஒரு பெரிய எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸோ மீடியா உங்கள் மூலியம் நீங்கள் தான் வந்து கனெக்டிங் பீப்புள் மாதிரி உங்கள் மூலியமாக தான் வந்து பீப்புளை வந்து ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த யோலோ செப்டம்பர் 12 தேட்டர் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த படம் வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். நான் இன்னும் 2 பேரை தேங்க் பண்ணோம். பண்பு சார் என்னுடைய கிளாஸ்மேட் இன்ஸ்டியூட்டில். அவர் வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் வந்தார். நான் ஷூட் பண்ணுறேன்னு சொன்னோன்னே இமீடியட்டாக வந்து 1 இயர் பிரேக் எடுத்துகிட்டு வந்துட்டார். தேங்க்யூ ஸோ மச் பண்பு. சிவா சார், எடிட்டர் சிவா சார், அவர் தான் டீசர் ட்ரெய்லர் கட் பண்ணி கொடுத்தாரு. கமர்ஷியலாக பயங்கர ப்ரொமோவாக கட் பண்ணி கொடுத்தாரு. நம்ம படமா அப்படின்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. தேங்க்யூ சிவா சார். அப்புறம் ஜெதே சார்,
ஜிதேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு ஒரு சாங்கை போட்டு கேட்டோடனே, ஏன்னா எல்லாமே வெளியே போய் டெஸ்ட்டு தானே போட்டோடனே, சார் செம்மையாக இருக்குது, ஜாஸ் பண்ணிக்கிங்க சார், சாக்ஸஃபோன் இருக்குது, எல்லா டீட்டெயிலிங்கும் வந்து ரொம்ப அழகாக வந்து டீகோட் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் அவனுடைய பாடலாசிரியர்கள் முத்தமிழ் சூப்பர் சார், சக்ஷனா சேவியர், அவரும் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு படத்தில். எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். அப்புறம் சந்திரன் சார் வந்து பெரிய மாரல் சப்போர்ட், கனி சார் மேனேஜர், வெளியே வந்து இங்கே வேணுமா அங்கே வேணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ. ப்ளஸ் விஜய் வந்து உண்மையிலேயே செகண்ட் ஹீரோ படத்தில் ரொம்ப சேட்டப் பண்ணுவாப்புல, ஸ்பாட்டில் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவர் ஸ்பாட் வந்தாலே ரொம்ப ஹிலேரியஸாக இருக்கும். தேங்க்யூ நிக்கி. தேங்க்யூ கிரீஷ் சார், தீபிகா, சுப்பு, சிக்கந்தர், யுவராஜ், திவாகர், எல்லாருக்கும் பிக் தேங்க்ஸ். அண்ட் எனக்காக வந்து ப்ரொடியூசர் சாரோட ஃப்ரெண்டு ரீனா லண்டனில் வந்திருக்காங்க. மார்னிங் தான் வந்தாங்க, 6 o'clock நேராக வந்துட்டாங்க, தூங்கல. அவங்களுக்கும் ஷெரியலுக்கும் ரொம்ப பிக் தேங்க்ஸ். தேங்க்யூ. அதான் அவங்க கிட்ட வாங்க. ஸ்பாட்டில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சொல் பேச்சு கேட்பாங்க, கேட்கவே மாட்டான்னு அது ஒருத்தர் தான். எந்த டைலாக் கொடுத்தாலும் கவுண்டர் போட்டு இது பண்ணலாமாடா, தம்பி அது பண்ணலாமாடா அப்படின்னாரு. எந்த டைலாக்கும் பேசாதீங்கன்னா, ஆனால் நீங்கள் காமெடி அப்பா இல்லைண்ணே, ஆனால் எமோஷனல் அப்பான்னு சொல்லி இவர் அடக்கி கொண்டு வரது ரொம்ப டஃப்பாக ஆச்சு. பட் கிளைமேக்ஸில் ஹீரோயினுக்கும் அப்பாவுக்கும் ஒரு மொமெண்ட் இருக்குது. அங்கே தான் வந்து அண்ணன் வந்து ரொம்ப மெல்ட் ஆகிட்டாங்க. எனக்கு தெரியும் அண்ணன் பிரேக் ஆவாங்கன்னு சொல்லி. அதனால் அந்த ஜோனுக்குள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு நினச்சேன். அண்ணனோட எனக்கு தெரியும், பர்சனல் விஷயம் தெரியும். அந்த மொமெண்ட்டுக்குள்ளே அண்ணனை கொண்டு போகக்கூடாது, வெளியே வந்து அந்த எமோஷன் பிரேக் ஆகாமல் பார்த்துக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் அண்ணன் வந்து எமோஷனலாக பிரேக் ஆகிட்டாங்க. பட் அந்த சீன் ரொம்ப நல்லா வந்துச்சு. தேங்க்யூ கோபிண்ணா வந்து பூஜை போட்டுலேருந்து இப்போ வரைக்கும் அடிக்கடி ஃபோன் என்ன நடக்குது, என்ன பண்ணுறீங்க, டே சாங்காக ரிலீஸ் பண்ணுறீங்கடா, டேஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்கடா, என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு டெய்லி எனக்கு அப்டேட்ஸ் கேட்டே இருப்பாங்க. ஸோ பெரிய மாரல் சப்போர்ட் கோபிண்ணா, அக்கா அரிதா அக்கா, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக வந்து எப்பயுமே மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுற ஷாஜகான், பழனி சார், வித்தகண்ணன், எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். வேடிக்கை பக்கம் வந்தாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் நீ தேங்க்ஸ் சொல்ல, மற்ற எல்லாருக்கும் சொல்லிட்டீங்க. ஒருத்தரோட மிஸ் பண்ணாங்க. உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். சிறப்பாக இந்த படத்தினுடைய எல்லாமே அற்புதமாக அமைந்திருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்தபடியாக நான் அழைக்க போவது மதிப்புக்குரிய அன்புக்கினிய எங்களுடைய ஆசான் சகோதரர், என்ன வேணாலும் சொல்லிகிட்டே போகலாம். பல்கலைக்கழகம் எங்களுக்கு வந்து அவர் வந்து நீங்கள் ஒரு நடிகரை தான் பார்த்துருப்பீங்க. பட் சொசைட்டிக்கு அவர் என்ன திரும்பி தராருன்றது நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு மட்டும்தான் தெரியும், அது அவருக்கும் மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் உங்கள் அன்பான பாராட்டுகளோடு எங்கள் அன்போடு எங்கள் அன்பு அண்ணன் சமுத்திரகனி அண்ணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க. வாங்க, உங்களோட உரைக்காக வெயிட். அக்கௌண்ட் போட்டாரா? அது அண்ணன், இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். என்னுடைய திரைப்படத்துக்கான மேடையில் நிற்பதை விட அதிக மகிழ்ச்சியோடு இந்த மேடையில் நிற்கிறேன். அண்ணன் அமீர் அண்ணனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அண்ணன் இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் சந்திச்சிருக்கவே மாட்டோம். பருத்தி வீரனில் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தோம். அற்புதமான ஒரு பயணம், ரொம்ப கடின உழைப்பு. அவர்கிட்ட சாதாரணமானவெல்லாம் போய் வேலை பார்க்க முடியாது, கொஞ்சம் அசாதாரணமாக தான் அண்ணனோட பயணப்பட முடியும். நான் ரொம்ப அதாவது என்னென்னா, நீ எங்கேயும் போகக்கூடாது, என் கூடவே இருந்துருவார். நான் அவரோட ரூம்மேட் 6 மாதம். அவ்வளவு அழகான ஒரு பயணம், ஒரு 150 நாள் அந்த படம். என் குருநாதர் கே பாலச்சந்தர் சார் சொல்லுவார், நீ என்கிட்ட இருக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்த, அமீரோடு ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் விகரஸ் ஆகிட்டார். உன்னுடைய சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வன்முறையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அது உண்மை தான். ஏன்னா அண்ணனோட பயணப்பட்டுட்டு வந்த பிறகு தான் நாடோடிகள் வேறு மாதிரி உருமாறுச்சு. அண்ணனை பற்றி பேசிகிட்டே இருப்போம். இப்போ கூட ஒரு பயங்கர காமெடி நடந்தது. டே என்னடா டைட்டிலுக்கு அர்த்தம் அப்படின்னாரு. ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி சொன்னான், திரும்ப கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னோடனே வந்து சொன்னான், சொல்லு, யூ லீவ் ஒன்லி ஒன்ஸ். நான் அந்த எஸ்ஸை எடுத்துகிட்டு ஒன்லி ஒன் அப்படின்னு சொல்கிறானே, அப்படியெல்லாம் லீவ் பண்ண முடியுமானே அப்படின்னு கேட்டேன். அப்புறம் மேடையில் வந்து அப்புறம் தான் உண்மையான அர்த்தம் தெரிஞ்சுது. எப்பா நீ ஏதோ சொன்ன, அவன் வேறு ஏதோ சொல்கிறான், அவன் ஆமனை இப்போ மாற்றிட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ சமாதானப்படுத்தி வச்சு. அது ஒரு பயணம். ஷாம் பற்றி சொல்லணுன்னா, எனக்கு பருத்திவனில் ஒர்க் பண்ணும்போது மூக்கில் இருந்து ரத்தம் வந்துடும், அவ்வளோ ஹீட்டு. இவர் கிண்டல் பண்ணுவார், நீ என்ன ஜெயபிரதா மாதிரி
மூஞ்சில் மூக்கில் உனக்கு ரத்தம் வந்துடுது அப்படின்னு இவர் கிண்டல் பண்ணார். ஷாம் வந்து என்கிட்ட சின்சியராக சார் இல்லை சார் என்ன பிரச்சனைன்றதை உடனே பார்க்கணும், போவோம் ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லி என்ன நிறைய நேரத்தில் என் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது தான் நானும் ஷாமும் ரொம்ப கிட்ட நெருங்கினோம் உளவியல் ரீதியாக. அந்த பயணம் தான் அப்படியே தொடர்ந்து வந்தது. ஏன்னா இவன் அண்ணன்ட்டேருந்து வந்துட்டான் அப்படின்னோடனே இவனை விட்டுறக்கூடாது, இவன் நம்மளோட கொஞ்சம் காலம் பயணப்படட்டும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு நாடோடிகள்லேருந்து அப்படியே அந்த பயணம் ஆரம்பித்தது. எல்லா படைப்புகள்லையும் இருந்தோம். ஆனால் இவன் இந்த மேடை இவனுக்கு இது கொஞ்சம் லேட்டாக தான் கிடச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவனுடைய திறனுக்கு எப்போவோ கிடச்சிருக்கணும். ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, எனக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பான். நிறைய விஷயம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கான் டெக்னிக்கலாக. நான் சொல்லுவேன் அவன்கிட்ட கேளுங்க, அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நிறைய இவங்ககிட்ட விட்டுட்டு போயிடுவேன். இவ்வளோ தூரம் என் பின்னாடி இருந்து. ஏன்னா ஷியாமும் ஷாஜகானும் இருந்தாங்கன்னா எனக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை, நான் பாட்டுக்கு என் வேலையை மட்டும் பார்ப்பேன், அவங்க பார்த்துக்குவாங்க. அப்படி தான் என்னை இது வரைக்கும் நகர்த்தி கொண்டு வந்தாங்க. அதனால தான் சொன்னேன், இந்த படத்துக்காக ஏதாவது ஒரு வகையில் அவன் கூடவே நிற்கணும்னு சொல்லி இந்த மொமெண்ட் வரைக்கும் அந்த பயணம் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். ஏன்னா இந்த படத்தில் உயிர் இருக்குது, அவ்வளோ உழைச்சிருக்காங்க, நிறைய நல்ல மனிதர்கள் உள்ளே இருக்காங்க. தேவ் கவலையப்படாதீங்க, நல்லா வருவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். பக்கத்துலேயே இருந்து எங்கேயோ ஒரு சீட்டில் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நான் சரவணன்ட்ட சொன்னேன், சரவணன் உங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களை பார்க்கணும்னு நினச்சேன், இன்றைக்கி தான் பார்க்க முடிஞ்சது. அதாவது நம் கண்ணுக்கு எதை காட்ட வேண்டும் என்பதை இறை தான் முடிவு பண்ணுது. நம் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. நம் பார்க்குற மனிதர்கள் இல்லாமல் இன்னும் பல லட்சம் ஆத்மாக்கள் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்றத நீங்கள் உணர்த்துனீங்க. அதையும் தான் தேவுக்கு சொல்கிறேன், இங்கே தான் இருக்காங்க அப்பா அம்மா மாமா எல்லாருமே. சந்தோஷமாக இருங்க, உங்களுடைய கனவுகள் மெய்ப்படும். வாழ்த்துக்கள். அப்புறம் தேவிகா துணூண்டு பொடிசாக பார்த்தது, இப்போ நல்லா வளர்ந்து அப்படி வந்து நிற்கிற, தமிழ் பேசுகிற, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும், நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். நண்பன் மகேஷ் ஆரம்பிக்கும்போது ஒரு முகம் பார்த்தோம்ல, அந்த முகம் இன்னும் அழகாக இருக்குது. உங்கள் நம்பிக்கை தான் இந்த ஆர்ட் மேலேயும் இந்த படைப்பு மேலேயும் ஷியாம் மேலேயும் இந்த டெக்னிக்கல் டீம் எல்லார் மேலேயும் வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை உங்களை அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போகும். மகேஷ் வாழ்த்துக்கள். அப்புறம் ஆர்த்தி கோகுல் உங்கள் 2 பேர்த்த பற்றி நிறையா சொன்னார். அதுவும் மனசார நிறைய விஷயங்கள் சொன்னான் ஷியாம். உங்களுடைய மனசுக்கே இது மிகப்பெரிய வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். வெல்வம் நல்ல படைப்பு, நல்ல விஷயங்கள். நம்ம பார்க்கறது, ரசிக்கிறது, சிரிக்கிறது இதெல்லாம் தாண்டி சினிமாவில் வேற ஒன்று இருக்குது. என் குருநாதர் சொல்வார், உணர்வது அப்படின்னு சொல்லுவார். நாடோடிகள் படம் பார்க்கணும், அவங்க கூட தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் உட்கார வச்சுருந்தோம். கம்பெனி லோகோ வரும்போதே கை தட்டினாங்க. அப்போ தான் இதுக்கே தட்டுறாங்க அப்படின்னு கேட்டார். தெரியல சார் தட்டுறாங்க அப்படின்னு. அப்போ தான் அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். அதாவது எல்லோரும் முழு மனசோட ஒரு படைப்பில் வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னா அது ஆடியன்ஸுக்கு சொல்ல தெரியாது, அவங்க உணர்வாங்க அப்படின்னாரு. அந்த உணர்தல் இந்த படத்தில் இருக்குது. நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். என் ஷியாம் பெருசாக ஜெயிப்பான். வாழ்த்துக்கள். கோபி முதல்ல கோபியை பார்த்தது ஞாபகத்தில் இருக்குது. சிலோனில் வச்சு மேடையிலலாம் நல்லா பேசுகிற, சிரிக்க இந்த வசனத்தை சொல்ல மாட்டியா, சொல்லு அப்படின்ட்டாரு. கோபிக்கு அப்போ வாய் வர மாட்டேங்குது, நாக்கு உள்ளே போகுது. கண்ணெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு இப்படியே இங்கே வா அப்படி தான் சொல்லுவார். வா ஒன்மோர் போகலாம் நம்மனா கரெக்டாக என்கிட்ட நல்லா நடித்து காட்டுவார். அங்கே போனவுடனே விட்டுருவார். திரும்ப என்ன கூட்டிகிட்டு வந்த, இங்கே வந்து இளவு கொட்டுறானே அப்படிம்பாரு. அப்புறம் அப்படியே அந்த பயணம் ஆரம்பிச்சு அதே டைரக்டர், எங்கள் டைரக்டர் சிரித்து அந்த படம் முடிச்சுட்டு நாங்கள் வரும்போது அவ்வளவு கொண்டாட்டமாக வந்தோம். திரைப்படம். வாழ்த்துக்கள் கோபி, உன் மனசுக்கு இன்னும் நிறைய களங்கள் கிடைக்கும், நீ விளையாடு. இப்படிங்கிற ஒரு நிலைமை நமக்கு இருந்ததுன்னா அவர்கிட்ட பேசினா போதும், நமக்கு வந்து ஒரு எனர்ஜி கன்வர்ஷன் எல்லாமே அறிவுரை எல்லாமே கிடைக்கும். அவர் சொன்ன நிறைய வார்த்தைகள், அதாவது நம்ம இந்த படங்கள் பற்றி சொல்லும்போது அதுவாக கூட்டு போங்க கோபி, நீங்கள் ஒன்றே செய்யறது செய்யுங்க அப்படிம்பாரு. ப்ராஜெக்ட் எடுத்துக்கோ அப்படிம்பாரு.
இன்னொரு முக்கிய சமீபத்தில் எனக்கு சொன்னது, நான் சில விஷயங்கள்லாம் அப்படி கேட்கும்போது, கோபி நம்ம எல்லாருக்கும் சம்பாதிக்கிறோம்னாரு. அது புதுசாக இருந்து எனக்கு கேட்கறதுக்கு, நம்ம வீட்டுக்கு தானே நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு, எல்லாருக்கும் நம்ம தான் சம்பாதிக்கிறோம் அப்படின்னாரு. அது வந்து எவ்வளோ பெரிய பெர்ஸ்பெக்டிவ் நம்ம மைண்டில் இருந்து ஓப்பன் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நன்றி உணர்வோடு அந்த இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ. அடுத்தபடியாக எங்களுடைய அன்பு அண்ணன் தலைவர் ஐயா ஆர்கே சொல்லிமணி அண்ணா அவர்களை நான் உங்கள் அன்பான பாராட்டுகளோடு என்னென்ன கலாய்க்க போகிறாரு தெரில. நான் ரொம்ப நன்றிண்ணா. வாங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். ஷாமுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த படத்தை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு ஆக்சுவலாக நான் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறதால நிறைய நிகழ்ச்சிகள் கூப்பிட்றதால எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கேட்பேன். பெரும்பாலும் டைரக்ட் நம்ம யூனியன் இருக்க மாட்டாங்க இல்லையா, அதனால் நீ முதல்ல யூனியன் மெம்பரான்னு கேட்பேன். 90% இல்லைன்னா அங்கேயே ஃபில்டர் ஆகிடும். அதனால் நீ யூனியன் மெம்பரான்னு, ஆமாம் சார்ண்ணா. ஐயோ இப்போ நோ சொல்ல முடியாது. அப்புறம் மெதுவாக சார் அமீர் சாரும் கனி வராங்க, கனி என்ன வராங்க, கனி தான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணாருன்னு. நான் நிறைய நாளாக அமீருக்கும் கனிக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் அவரை சந்திக்கணும்னு. சரி இந்த மேடையிலையாவது சந்திப்போம் தான், அதுக்கு வர்றதுக்கு சரி அடுத்து வரலாமே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அடுத்த போட்டான், சார் நான் உங்கள் ஜூனியர் சார் அப்படின்னா. உடனே வந்தே தரணும் அப்படின்னு. அது ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும் இல்லையா. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊருக்காரன், நம்ம நாட்டை சேர்ந்தவன், நம்ம மொழி பேசும்போது வர மாதிரி எனக்கு இந்த திரைப்பட கல்லூரி போது எனக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு சொந்தம் அவங்க மேலே வந்துடும். அதனால் அப்படி தான் நான் இந்த இதுக்கு வந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகு தெரியுது இது என்னோடய குடும்பத்தோட நிகழ்ச்சியாக தெரியுது. உண்மையாக இங்கே வந்த பிறகு ஏன் சொல்கிறேன்னா பூர்ணேஸ்வர் தேவி எனக்கு ஒரு 10 வருஷமாக தெரியும். பையன்லேருந்து குழந்தையிலேருந்து தெரியும். வராமல் இருந்தால் மிஸ் பண்ணியிருப்பேன். ஒன்று நான் எனக்கு தெரியாது தேவ் நீ தான் ஹீரோன்னு எனக்கு தெரியாது, தேவனே எனக்கு தெரியாது. நான் உட்காந்து அமீர்கிட்ட சரி இந்த படத்தை பற்றி ஏதாவது பேசணுமே, என்ன பேசலான்னு, என்ன படம் சார் ஆனால் இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு க்ரைம் பேஸ்டு யூஸ்ஃபுல்லான கிளாசிக்காக இருக்குண்ணே. சரி அப்புறம் ஹீரோ பேர் என்ன பண்ணேன், அப்புறம் அது தேவ் அப்படின்னா, அப்புறம் ஹீரோயின் பேர் என்ன பண்ண, அதெல்லாம் நம்ம சைடில் என்ன நீங்கள் இது கனியை கேட்டேன் அப்படின்னா. உண்மையாக எனக்கு தேவ் பேர் மாற்றன்னு தெரியாது. நான் ரொம்ப கொஞ்சம் லேட்டாக வந்ததால் யார் உட்காந்துருக்காங்கன்னு கவனிக்கல. அப்புறமா கிரி பேசும்போது தான் ஆக்ட்ரஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரிங்கிறாங்களே. அப்புறம் சதீஷ் பேசும்போது சார் உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லும்போது தான் யார் இது அப்படின்னு பார்த்தா அப்புறம் பூர்ணேஷ். இதுதான் கன்ஃபார்ம் பண்ணியதுக்கு நான் கிரி கூப்பிட்டு கேட்டேன், ஏப்பா பூர்ணேஷ் தானே இதுன்னு. அந்த வகையில் பூர்ணேஷ் ரொம்ப ஆல் த பெஸ்ட். ஏன்னா அவங்க மாமா உலகத்தின் மிகச்சிறந்த மனிதர்களில் அவர் ஒருத்தர். அவங்க மாமா உலகத்தில் ஒருத்தருக்கு தீமையே தெரியாது, செஞ்சால் நன்மை தான் செய்வார் அப்படின்னா அது அந்த மனிதர் டெல்லி பாபு. மிகச்சிறந்த இயக்குநர்களை, மிகச்சிறந்த படைப்புகளை உருவாக்கிய மிகச்சிறந்த தயாரிப்பாளர். காலம் அவர்கிட்ட நம்ம பிரித்தா கூட அவர் அவரோட மெயினான அவரோட ஆம்பிஷன் பூர்ணேஷ்னை ஒரு பெரிய ஹீரோ ஆக்கணுங்கிறது தான் நிறைய தடவை என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் மகன் தான் சொல்லுவார், மாமான்னு சொன்னார். எனக்கு தெரியாது. நான் ரொம்ப நாளாக அவரோட சன் தான் நினச்சிட்டு இருந்தேன். அவரோட அக்கா பையன் அவர் அடாப்ட் பண்ணியிருக்காரு. என்னோட பையன் தான் என்கிட்ட நிறைய இது சொல்ல சொன்னார். அதனால் அவர் எங்கே இருந்தாலும் பூர்ணேஷ் அவரோட ஆசை அவனுக்கு எப்பவுமே கிடச்சிட்டே இருக்கும். அதனால் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அவருடைய ஆசையால் இந்த படம் வெற்றி அடையும். இன்னொரு விஷயம் இங்கே வந்த பிறகு தெரிஞ்சது, கணேஷ் பேசும்போது சொன்னார் இல்லையா, ஒரு உணர்வு ஆடியன்ஸுக்கு அது போய் ரீச் ஆகிடும்னு. அது ஒரு ஒரு படம், அந்த படத்தில் கென்னடியை கில் பண்ணணும். கில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன அது யார் சம்மந்தப்பட்டாங்கன்னு அது இருக்காது. அப்போ முன்னாடி FBI ஒரு மீட்டிங் போடுவாங்க, எல்லோரும் உட்காருவாங்க, ஒருத்தர் பார்ப்பாங்க, நோ டைலாக், திரும்பி போயிடுவாங்க, எல்லாம் எழுந்து போயிடுவாங்க. அடுத்தது அந்த மர்டர் நடக்கும். அப்போ நம்ம ஒரு வகையில் ஃபீல் பண்ணுவோம், FBIக்கு இதில் ஏதோ ஒரு இருக்குது, கனெக்ஷன் இருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணிவிடுவோம். எந்த வார்த்தைகளும் இல்லை. அதான் அந்த உணர்வு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒன்று சைலன்ஸ் காமிச்சிடும். அது மாதிரி இந்த மேடையில் வந்த பிறகு நான் நிறைய நூற்றுக்கணக்கான இசை விழாக்கள் நான் கலந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு சில விழாக்களில் தான் அந்த யூனிட் அப்படியே மேடையில் உட்காந்துருக்கும். இங்கே பார்த்தா அந்த யூனிட் டோட்டலாக உட்காந்துருக்காங்க. டைரக்டர்லேருந்து, ப்ரொடியூசர்லேருந்து, ஆர்டிஸ்ட்லேருந்து. அந்த மாதிரி படங்கள் எல்லாமே வெற்றி அடைஞ்சிருக்கு. லப்பர் பந்துலேருந்து எப்போ ஒரு யூனிட் தயாரிப்பாளர் முதல் கேமராமேன்லேருந்து, மியூசிக் டைரக்டர்லேருந்து, ஹீரோலேருந்து, கடைசியாக செகண்ட் லீட்லேருந்து, பழைய செகண்ட் லீட்லேருந்து இங்கே உட்காடுறாங்களோ, அப்போ அது ஒரு எல்லாருமே ஒன்றா டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதனால் இவங்களோட
கூட்டு முயற்சி ப்ளஸ் ஒற்றுமை. படம் முடியும் போது கூட தயாரிப்பாளர் சிரித்த முகத்தோடு இருக்காருன்னா அந்த படம் வெற்றி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னார் வந்து ஜித்து பேசும்போது சொன்னார், சார் நான் அங்கே இருந்தேன்னு. அங்கே இருக்கும்போது எத்தனை பேரை நீங்கள் கலாய்ச்சிருப்பீங்க, எத்தனை படத்தை மேலே ஒரு டேக் லைன் போட்டு கீழே உள்ளே எழுதிருப்பீங்க இல்லையா? அதுக்குண்டான மெட்டீரியல் கொடுத்துருவில்ல நீ. அப்போ இப்போ எப்படி இருக்கு உனக்கு? பயந்துட்டே இருக்க இல்லையா? இவனுக்கு ஏதாவது எழுதி விட்டுருவாங்களான்னு பயந்துட்டே இருக்கேன் இல்லையா? அது மாதிரி நம்ம பத்திரிகை நண்பர்கள்லாம் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நாளைக்கு நீங்களும் இந்த மேடையில் வரலாம், நீங்களும் ஒரு நடிகனாக இருக்கலாம். அதனால் ஃப்யூச்சரில் வரப்போகிறீங்கன்னு நினச்சி இப்போ இருக்கிறவங்கள நீங்கள் வந்து பாராட்டி எழுதுனுங்கிறது தான் நான் அவங்களுக்கு கொடுக்குற வேண்டுகோள். நிச்சயமாக இந்த படம் வந்து என்னோட பிரார்த்தனை, தேவுக்காவது இந்த படம் ஓடணுங்கிறது தான். தேவ் வந்து எங்கள் குடும்பத்தோட எல்லாரோட மிக இனிமையான நண்பர். அவங்க அப்பா அவங்க மாமா எப்படி வந்து சின்சியராக இருந்தாரோ, பங்க்சுவலாக இருந்தாரோ, அதுபோல் அவர் மறைந்த பிறகு கூட நான் வந்து என்னோடய வீட்டில் இருக்காங்க போது அவங்க மாமா எப்படின்னா 5ஆம் தேதியானா அந்த 11 மணிக்கு என்னோட ஒரு மெசேஜ் வரும், யுவர் ரெண்ட் ஹஸ் பீன் டெலிவர் டு மேன். அவர் இறந்த பிறகு கூட அதையே அவங்க ஃபாலோ பண்ணுறாரு தேவ் வந்து. அந்த சின்சியாரிட்டி அவ்வளோ அழகாக இருக்குது. மற்றபடி இங்கே இருக்கிற நிறைய பார்த்தா யூத்தாக இருக்குது. இது என்ன இப்போ யோலோன்னா என்னன்னு புரியல எனக்கு முதல்ல. சரி போலோ கேம் மாதிரி ஒரு யோலோ கேம் எதுவும் இருக்குது அப்படின்னு வந்து நினச்சிட்டு அப்புறம் தான் வந்து இவர்கிட்ட கேட்கும்போது அமீர்கிட்ட, ஆனால் எனக்கு தெரியல, நீ அதையும் கனிகிட்டே கேளுங்க. அப்போ தான் கணேஷ் சொன்னார், யூ லிவ் ஒன்லி ஒன்ஸ் அப்படின்னு. நிச்சயமாக வந்து வாழ்க்கை வந்து லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். நீ அந்த படம் பார்த்தாவே லைஃபே பியூட்டிஃபுல் தான். அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறத விஷயம் தான் வாழ்க்கை. அது மாதிரி இந்த படத்தில் வந்து இவ்வளோ யூத்தாக இருக்காங்க, எல்லாருமே வந்து சின்ன சின்ன கேரக்டர். நான் கதை சொல்லும்போது கன்வின்ஸ் பண்ணுறது எல்லாரும் செகண்ட் லீடு தான் சொல்லும். நீ வந்து எல்லோரும் செகண்ட் லீடு தான். ஆனால் ஒரு ஃப்ரேமில் வந்தால் கூட நீங்கள் அந்த ஃப்ரேமில் கூடயே நீங்கள் அந்த இதை கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்த இதில் வந்து உங்களுக்கு இனம் கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போ நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சின்ன படங்களுக்கு பெரிய விஷயமே இப்போ என்னென்னா தியேட்டர்ஸில் கிடைக்கிறது தான் உங்களுக்கு பெரிய கஷ்டமாக, இப்போ சிரமமாக இருக்கிறது என்னென்னா எல்லா படங்களையுமே வந்து மொத்த ஸ்க்ரீன்ஸ் அவங்களே ஆக்கிரமிச்சுக்கிறதால வந்து தியேட்டர்ஸ் கிடைக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கிடச்சிருக்காரு, நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் கிடச்சி ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கோம் இல்லை கோகுல் மேடையில். இப்போ மீட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து வேறு மாதிரி எனக்கு கோகுல் தெரியும். அவர் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்காரு. அவர் வந்து கொட்டை போட்டவங்க சொல்லும் மாதிரி அப்போ சினிமாவில் கொட்டை போட்டவங்க. அவர் வந்து உங்கள் படத்தை பார்த்து படத்தை சூஸ் பண்ணியிருக்காருன்னா நிச்சயமாக இந்த படம் நல்லாயிருக்கும். நீங்கள் அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ கேப்டன் பிரபாகரன் வந்து படம் ரிலீஸ் பண்ணும்போது கூட எங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் தான் கொடுத்தாங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஷோ தான் கொடுத்தாங்க. நிறைய தேட்டர்ஸ் போட்டாங்களே தவிர அந்த தேட்டர் ஷோ இருக்காதுன்னு கூட எனக்கு தெரியாது. அதுவும் எத்தனை மணிக்கு ஷோனா 9 o'clock ஷோ கொடுத்தாங்க. 9 o'clock ஷோ நானே போய் படம் பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது. எப்படி வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, நான் எழுந்து சொன்னார் இல்லையா வந்து காலங்காத்தால் 9:30 மணிக்குன்னு. அதனால் நான் மிட் நைட் 6 மணிக்கு எழுத வேண்டியது, எழுந்தே போய் படம் பார்க்குறது. அப்போ நம்மளே போய் நம்ம படத்தை பார்க்கறதுக்கு 9 மணிக்கு போகிறது கஷ்டமாக இருந்தால் இது மாதிரி சின்ன படங்களுக்கு 9 மணிக்கு கொடுத்தாங்கன்னா நல்ல வேலையாக வந்து ஆடியன்ஸ் இது பண்ணதால் அடுத்து வந்து 2 ஷோனாங்க 4 ஷோனாங்க ஏறக்குறைய 1000 ஷோ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த படங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் கோகுல் நீங்கள் திரையரங்கத்தை எடுக்கும்போது ஒரு ஷோவாக இருந்தால் கூட அது 6 o'clock அப்படிங்கிற மாதிரி ஷோவாக இருந்ததுன்னா 6 o'clock 7 o'clock ஷோவாக இருந்ததுன்னா மெயின் ஆடியன்ஸ் அந்த யூத் வர்றதுக்கு உண்டான ஒரு சான்ஸ் கிடைக்கும். அவங்க வந்து இப்போ என்ன பத்திரிகையில் எழுதினாலும் அது 50% தான். உள்ளே வரவங்களோட ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இருக்குங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் அடுத்த ஷோவுக்கு அது இன்க்ரீஸ் பண்ணிடுது. அதனால் உங்களுடைய ஸ்க்ரீனை பார்க்கும்போது உங்களுடைய எவ்வளோ வந்து நீங்கள் எத்தனை ஷோ கிடைச்சாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல தியேட்டர்ஸில் நல்ல இதுவாக பண்ணும்போது அந்த ஆடியன்ஸ் வெளியே வரும்போது இப்போ எல்லாம் எப்படி சிரித்தாங்களோ அது மாதிரி மக்கள் சிரிப்பாங்க. அந்த சிரிப்பு தயாரிப்பாளரும் சிரிப்பார், டிஸ்ட்ரிபியூட்டரும் சிரிப்பார், நீங்களும் சிரிப்பீங்க. மிகச்சிறந்த ஏன்னா உங்களோட ஒர்க்கை பற்றி கனி சொல்லிகிட்டே இருந்தார். நீங்கள் டெக்னிக்கலாகவும் ஏன்னா டிஎஃப்டியாக இருக்கிறதால உங்களுக்கு டெக்னிக்கல் ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது சரியான இயக்குனர்கிட்ட நீங்கள் வந்து அமீர் மாதிரி ஒரு ஆளுகிட்ட ஒர்க் பண்ணி வெளியே வந்திருக்கீங்கன்னாவே போதும், நீங்கள் 100 பேர்கிட்ட ஒர்க் பண்ண மாதிரி தான். அமீரோட நண்பராக இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸி, அமீரோட அசிஸ்டண்டாக இருக்கிறது வந்து ஒரு டார்ச்சர். ஏன்னா நானும் அது மாதிரி ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ண இல்லையா, அது எதுவுமே ரெடி இல்லாமல் போவாங்க, எல்லாமே அங்கே வேணும்னுவாங்க. அடுத்த நாள் எதுவுமே அங்கே நமக்கு தெரியவே தெரியாது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி வந்து அங்கே வந்து அவங்க வந்தாங்களா இவங்க வந்தாங்களாம் கேட்டால் அப்போ நாங்கள் பயந்து என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவோம். எப்போ கேட்பாங்கன்னா நீ ஷார்ட்டில் வந்து கட்டி 100 ஆட்டுகள் எங்கே பண்ணுறது, அந்த பயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்போம்.
அப்போ ப்ரொடியூசர் வருவார், யோ இதெல்லாம் எதுக்கே பண்ணீங்கன்னு. அப்போ டைரக்டர் போட்டு விடுவார், இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. இவர் சொல்லுவாருன்னு நம்ம எதிர்பார்த்து வச்சுருப்போம். ஆனால் வந்து அது கேட்க மாட்டார். ஏதோ ஒன்று ஒரு குண்டூசி காணா போயிடும். குண்டூசி இல்லைன்னு வச்சுக்க, இவருக்கு சீன் வராது, இல்லை டைலாக் வராது. நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அவருக்கு வந்து பெரிய ஆள், அவர் வந்து குண்டூசி இல்லைன்னு தெரிஞ்சிடும். குண்டூசி எங்கப்பா, குண்டூசி எடுத்தாங்கன்னா நமக்கு தெரியும் அங்கே டைலாக் வரல, இல்லை சீன் வரலன்னு யோசிச்சுட்டே இருப்பார். இல்லாத ஒன்று கேட்பார். அது மாதிரி அமீருக்கு வந்து அங்கே ஆத்தங்கரைக்கு போனால் தான் வந்து கட் பண்ணி தோணும். அது அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது, ஏன்னா நான் பழக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன், படம் பார்க்கும்போதே தெரியுது வந்து எப்படி எடுத்திருப்பாங்க இந்த படம்னு. ஆனால் கூட அந்த டார்ச்சர்லாம் யாரும் விரும்பி பண்ணுறதில்ல. அந்த கலைஞனாக நீங்கள் போகும்போது, அங்கே போகும்போது படத்தில் நடிக்கிறவங்க யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் இயக்குனரோட மெயின் இது என்னென்னா, நான் வந்து ஒரு டைரக்டராக இருந்தால் நிச்சயமாக அமீர் அப்படி தான் இருந்திருக்கணும். அங்கே போகும்போது நாம அந்த கேரக்டரை அது மாறிடுவோம். அந்த கேரக்டரை மாறும்போது நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு இது நடக்கும், ஒரு வேலை நடக்கும். அந்த வேலை நடக்கும்போது என் கண் முன்னாடி இது இருந்தால் நல்லாயிருக்கும், இது இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும்னு வந்து எனக்கு தோணும். அதெல்லாம் முதல் நாள் தோணியிருக்காது நமக்கு, அப்போ தான் தோணும். அப்போ நான் கூட அது மாதிரி கொஞ்சம் கேரக்டர் தான் நான் சொல்லி, பெரும்பாலும் எல்லா டைரக்டரும் அது மாதிரி கேரக்டர் தான் நம்ம வந்து. அதனால் வந்து அதை வந்து நம்ம அசிஸ்டண்ட்டுக்கிட்ட தான், ஏன்னா அதை வந்து தாலி கட்டாத மனைவியார்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். எல்லா வகையான திட்டம் நம்ம வாங்கிக்கினே இருக்கணும், எந்த திட்டம். ஆனால் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஒரு ப்ளஸ் என்னன்னா, எந்த திட்டமே காதில் வழி போகும்போது மண்டையில் ஏறவேறாது. டைரக்டர் திட்டினா நமக்கு சந்தோஷமாக இருக்கும். டைரக்டர் நம்மக்கிட்ட பேசாமல் போனால் தான் கவலையாக இருக்கும். டைரக்டர் நம்மளை பனிஷ் பண்ணணும்னு நினச்சாருன்னா நம்மக்கிட்ட பேச மாட்டார், நம்ம அடுத்தவர்கிட்ட பேசுவார். நம்மளை விட்டுட்டு அடுத்தவனை கூப்பிட்டு ஷார்ட் சொன்னார்னா நம்ம அங்கே சரியில்லைன்னு அர்த்தம். நம்மளை எவ்வளோ திட்டினாலும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி நீங்கள் திட்டினாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் மிகச்சிறந்த இயக்குனர் ஆகிறதுக்கு வேண்டிய எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. நல்ல தயாரிப்பாளர் வந்திருக்கார், நல்ல இயக்குனர் வந்திருக்காரு, உங்கள் டீம் வந்திருக்கு, நல்ல மியூசிக் டைரக்டர் வந்திருக்காங்க. ஜேவியர் வரும்போதே ட்ராக்கோட வந்திருக்கீங்க நீங்கள். ஏன்னா படத்தை ஆரம்பித்து ட்ராக் வாங்கிறதுக்கு இப்போ வந்து 1 வருஷம் ஆகுது. நீங்கள் படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ட்ராக்கோட கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் சூரஜ் ஏன்னா அவங்க அப்பா வந்து என்னுடைய மிகச்சிறந்த நண்பர். நீங்கள் நல்லசாமி எடுத்து வந்தீங்க, ஏன்னா மிகச்சிறந்த கேமராமேன், மிகச்சிறந்த டீச்சரு. அவர் கூட வந்து இவர் டெல்லி பாபு மாதிரி வந்து நல்லசாமி சார் வந்து பல கேமராமேன்கள் இன்றைக்கி வந்து டெக்னிக்கல் நாலேஜாக இருக்காங்கன்னா அது வந்து நல்லசாமி சார் தான். அவரோட மகன் வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய கேமராமேன். அவர் நிச்சயமாக அப்பாவோட அதில் வந்து ஒரு 10% இருந்தால் கூட போதும், நீங்கள் வந்து மிகச்சிறந்த கேமராமேன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இருந்த எல்லாருக்குமே, எங்களுடைய டீமில் இருக்க உங்கள் எல்லாருக்கும், தேவிகா உட்கப்பட, ஏற்கனவே எங்கள் சினிமாவில் தேவிகான்னு ஒருத்தர் இருந்தாங்க, அது மாதிரி நீங்கள் ஒரு தேவிகா மாதிரி மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டாக வரணும். மற்றபடி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அது மாதிரி படவா கோபிக்கு வந்து கடைசியாக வந்து எல்லாரும் வாழ்த்துட்டு போட்டார்ல, என்ன கூப்பிட்டு அடி வாங்குறது ஒன்று இருக்குல்ல, எனக்கு ஒரு நன்றி சொல்லுவான்னு சொல்ல நீ பேசின விஷயத்தில் அவர் வந்து வெளியே கொண்டு வந்துரு. ஆனால் இன்றைக்கி வந்து அவர் இருக்கார். அவர் மூலமாக இயக்குநர்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிவுரை சொல்ல விரும்புகிறேன். அவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. உண்மையாக அந்த ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ப்ரொடக்ஷன். அது வந்து தமிழ் சினிமா இல்லை, இந்திய சினிமாவுக்கே வந்து ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட், பியூட்டிஃபுல்லான டெக்னிக்கல். ஆனால் எனக்கு தெரியுது வந்து அது ஒரு பெரிய பள்ளம், அதில் போய் இவங்க விழப்போகிறாங்கன்னு. ஒரு மனைவி வந்து இல்லை சார் நாங்கள் விழுந்து தான் ஆகணுங்கிறாங்க. நாங்கள் ரெண்டு பேரையும் கரை மேலே நிற்க வச்சு கடிஞ்சு அவங்கள அந்த இதோடு வந்து அமுச்சு விட்டேன். ஆனால் அந்த டைரக்டர் வந்து என்னென்னா, அது மிகப்பெரிய விஷயம். அந்த பிரவீன் அவர் பேர், அவர் எங்கே இருக்கான்னு தெரியல, பாவம், எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் உள்ள ஒரு பையன். ஆனால் என்னென்னா மொத்தத்தையும் நமக்கே வரணும்னு நினைக்கிறார். மொத்த லாபமும் இல்லை மொத்தம் நமக்கே வரணும்னு நினைக்கும் போது அது இன்னும் அது வந்து ஏற்கனவே எவ்வளோ நாளாக இருக்கும், எவ்வளோ நாளாக இருக்குது படம் நம்ம பேசி 7 வருஷம் ஆகி கூட அந்த ப்ராஜெக்ட் ஒன்றும் வெளியே வராமல் இருக்குது. அன்றைக்கி வந்து இவங்களும் உட்காந்து அதை பண்ணியிருந்தாங்கன்னா இந்திய சினிமாவுக்கு ஒரு புதிய திரைப்படம் உருவாகிருக்கும். ஆனால் அந்த படமும் வரல. இவங்க அதை போய் முழுகியிருந்தாங்கன்னா இன்றைக்கி கோபிங்கிற ஒரு ஆளே இல்லாமல் போயிருப்பார். அது மாதிரி தான் நடந்திருக்கும். அதில் வந்து காப்பாற்றி அவர் வீட்டுக்கு அமிச்சோம். ஆனால் அந்த பிரவீன் பாவம் எங்கே இருந்தாலும், இங்கே நீங்கள் இந்த மேடையில் இருந்தாலும் பரவாயில்ல, வெளியே எங்கே இருந்தாலும் பிரவீன் தயவுசெய்து எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி தயாரிப்பாளரோட இல்லை நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை வெளியே கொண்டு வந்தீங்கன்னா இந்திய சினிமாவுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பேராக இருக்கும். வர்ற லாபத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க. இதையோட உங்கள் வாழ்க்கை முடிய போகிறதில்ல. இன்னும் 100 படம் வந்து எனக்கு முதல் படத்துக்கு சம்பளம் வந்து 14,000 ரூபா தான். ஆனால் அடுத்த படத்துக்கு சம்பளம் எனக்கு 1 கோடி ரூபா. அதனால் முதல் படத்துக்கு சம்பளத்துக்கு அழையாதுங்க. முதல் படத்தோட ப்ராஜெக்டோட காஸ்ட்டு நம்ம சம்பளம். நான் நினச்சிக்கிட்டு அப்படி தான் 14,000 ரூபா எனக்கு சம்பளம். ஆனால்
என் படத்தோட பட்ஜெட் வந்து 1 கோடி ரூபா. அப்போ என் சம்பளமாக நான் நினச்சது வந்து 1,14,000 ரூபா என் சம்பளம். ஏன்னா என்னை நம்பி என் அப்பா அம்மாவே ஒரு 100 ரூபா செலவு பண்ண முடியாத காலகட்டத்தில் என்னை நம்பி ஒரு தயாரிப்பாளர் வந்து 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா அதுதான் என் சம்பளம். அப்படி தான் இன்றைக்கி இருக்கிற இயக்குநர்கள் நீங்கள் நினச்சாதான் அடுத்து 1 கோடி ரூபா சம்பளத்தை ரைட் அண்ட் ராயலாக வாங்கக்கூடிய, அன்றைக்கி 1 கோடி ரூபா இன்றைக்கி நீங்கள் பல கோடி வாங்கலாம், அந்த சம்பளத்தை வாங்கக்கூடிய ரைட் அண்ட் ராயலாக வாங்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் அடைய முடியும். அதனால் வரக்கூடிய இயக்குநர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வந்து என்னுடைய அறிவுரையாக சொல்ல விரும்புகிறேன். மற்றபடி இந்த யோலோ நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியடையும். சாம், உன்னுடைய முயற்சிக்கு, உங்கள் யூனிட்டுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்த்திய அண்ணன் ஆர்கே செல்வமணி அவர்களுக்கு எங்களுடைய இந்த யோலோ குழுவின் சார்பாக அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக எல்லாரும் நம்ம அவரை பாராட்டுறோம், நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பேசுகிறோம். எனக்கு ஸோ நமக்காக நேரத்தை ஒதுக்கி இங்கே வருகை தந்து நம்முடைய குழுவையும் திரைப்படத்தை பற்றியும் என்ன பேச போகிறார் நம்ம அனைவரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பிக்கினிய நண்பர் அண்ணன் அமீர் அண்ணா அவர்களை மேலே அழைக்கிறேன். உங்கள் அன்பான கைத்தட்டல்களுடன். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். பொதுவாகவே இது மாதிரியான ஒரு இசை வெளியீட்டு விழா அல்லது திரைப்பட விழாக்களில் மேடையில் அதிகமாக சேர் போட போட அங்கே முதல்ல வந்தவங்களுக்கு வந்து அது என்னை மாதிரி ஆளுக்கெல்லாம் உள்ளே வந்து ஆகா வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்றது தான் எப்போதுமே உள்ளது. ஆனால் இந்த மேடையில் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சேர் கூடிக்கிட்டே இருக்குது. கீழே இருக்கிறவரை இருட்டிலேருந்து வெளியே வான்னு வேறு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டே இருந்தாங்களா. சரி, ஒரு முடிஞ்சுன்னு நினச்சேன். உண்மையிலே ஒன்று முடிஞ்சிச்சு, அதை நான் என்னென்னு கடைசியில் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நான் எப்பயுமே ஷூட்டிங்கில் இருந்தால் கூட ப்ரேயருக்கு போகிற ஆள். இன்றைக்கி போக முடியலை, பரவாயில்ல. ஆனால் இந்த இவ்வளவு சேர்கள் இருந்தாலும் எல்லாரும் வந்து ரொம்ப சுருக்கமாக பேசினாங்க. எல்லார் முகத்துலையும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமும் நம்பிக்கையும் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. வாழ்த்துக்கள். அதிகம் எனக்கு பரிச்சயம் இல்லாத முகங்களாக இருக்காங்க, ஆனால் மிக திறமையான கலைஞர்களாக இருக்கிறாங்க எல்லாருமே. அந்த இசையமைப்பாளர் வந்து அவர் டாக்டர்னு வந்து சொல்கிறாங்க புதுசாக. அவர் டாக்டர், ஆனால் இசையமைப்பாளராக இருக்கார். மியூசிக் நல்லா இருக்குது, 2 பாட்டும் நல்லா இருக்குது. அவர் கோட் பண்ணி சொன்னார் இல்லையா, அவர் சவுண்ட் இன்ஜினியர். நான் அந்த சவுண்டை நான் கேட்டுட்டு இருந்தேன். நான் மிக்சிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, யார் பண்ணதுன்னு அவர் அதை கோட் பண்ணார். ஸோ ரொம்ப இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய, அவர் எப்படி கரெக்டாக ஆப்ரேஷன் பண்ணுவாரா என்னன்னு எனக்கு தெரியலை, ஆனால் மியூசிக் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போட்டிருக்காரு. வாழ்த்துக்கள். ஒளிப்பதிவும் மிகச் சிறப்பாக இருந்தது. சூரஜ் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. மொத்தத்தில் படம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. இங்கே 2 விஷயம் நினைவுபடுத்த வேண்டியது இருக்குது. முதல்ல நான் நினைவுபடுத்துறது, இப்போ இந்த விழாவில் பெருந்தன்மையோடு கலந்து கொண்ட, இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது, காரணம் இல்லாமல் கலந்து கொண்ட அண்ணன் ஆர்கே செல்வமணி அவர்களை நினைவுபடுத்த வேண்டியிருக்கு. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டன்ற பெயர், அதாவது நிரந்தரமாக அவருடைய மறைவுக்கு பின்னாடியும் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா அந்த பெயரை தந்தவர் அண்ணன் ஆர்கே செல்வமணி. அந்த படம் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இன்றைக்கு திரையிடப்பட்டு ஒரு மாபெரும் வெற்றி அடையுதுன்னா அந்த படத்தில் தரம் இருக்கிறதுனால தான். அவ்வளோ அழகான ஒரு ஆக்ஷன் பேக்கடு ஒரு சினிமாவை வந்து அன்றைய காலகட்டத்திலே அவ்வளோ சிரமங்களுக்கு நடுவில் இந்திய சினிமாவிலே வந்து சோலேன்ற ஒரு படத்தில் தான் நம்ம வந்து அந்த ட்ரெயின் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்துருப்போம். ட்ரெயினோட குதிரைகள் போகிறது. அதுக்கு வந்து நார்த் இந்தியாவில் லொக்கேஷன் இருக்குது, ட்ரெயின் இருக்குது, லொக்கேஷன் இருக்குது, குதிரை இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து லொக்கேஷன் ரொம்ப குறைவு தான். அந்த மாதிரியான ஒரு ட்ராக்கோட அது தேனிக்கு போகிற வழின்னு நினைக்கிறேன். என்னென்ன ஆண்டிப்பட்டி அந்த இடத்துல அவ்வளோ அழகாக அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்ததாக இருக்கட்டும். அந்த அருவி கிட்டத்தட்ட சோலையில் இருக்கிற எல்லாமே ரிசம்லன்ஸாக இருக்கும், ஆனால் புதுசாக இருக்கும் எல்லாமே. அவ்வளோ அழகாக அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில், ஏன்னா அது ப்ரொடக்ஷனே 2 வருஷம் 3 வருஷம் இருந்தது சோலை.
இவர் எப்படி அந்த படத்தை எடுத்தார் அப்படின்றத ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு இன்றைக்கும் அது திரையரங்கில் வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அதில் இருக்கிற குவாலிட்டி தான். அப்படி ஒரு ஆக்ஷன் படத்தை கொடுத்த நான் ஆர்கே செல்வமணிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அந்த படத்தை சரஸ்வதி தேட்டரில் ரிலீஸ் அன்னைக்கு நைட் ஷோ பார்த்தவன் நான். அப்போல்லாம் சினிமாவுக்கு வரல. இப்படி ஒரு உங்களோடு இந்த மேடைகளை பங்கு போட்டுக்கிருவேன்றதெல்லாம் நினச்சி கூட பார்த்ததில்லை. எனக்கும் அவருக்குமான உறவு என்பது நிறைய முரண்களோட, சண்டைகளோட, நட்போட, அது நிறைய இருக்குது. பெரிய கதை. நான் பொதுவாக எல்லாரையும் சார்னு தான் கூப்பிடுவேன். வெறுகு சிலரைத்தான் அண்ணேன்னு உரிமையோடு அழைப்பேன். அதில் மிக முக்கியமானவர் செல்வமணி அண்ணன். இன்னொன்று கீழே உட்காந்துருக்காரு ரமேஷ் கிருஷ்ணன்ற டைரக்டர், அவர் அண்ணன் தான் நினைப்பேன். ரொம்ப டஃப்பாக இருக்குது என் கூட ஒர்க் பண்ணுறது அப்படின்றாங்க. உண்மைதான் அது. எனக்கு வந்து ரொம்ப இந்த பாலிஸ்டாக மாஞ்சா போட்டு வேலை செய்கிறது அது வராது, தெரியாது. ஒன்று கொஞ்சம் கடினமாக தான் இருப்பேன். தங்கலில் வர்ற அமீர் கான் மாதிரி தான் நான் அப்படி தான் வந்திருக்கேன். நான் இந்த சினிமா அப்படின்றது எனக்கு சினிமாவுக்கு வருவதற்கு முன்னாலே உதவி இயக்குனராக இருக்கும்பொழுதுலேருந்தே தெரியும் எனக்கு. இது ரொம்ப ஒரு காம்படிட்டிவான வேர்ல்டு. இது ரொம்ப போட்டி நிறைந்த உலகம். இதில் போய் வந்து நம்ம அசிஸ்டண்ட் வந்து பேம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவனை மேக்ஸிமம் எவ்வளோ ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றது என்னுடைய பாணியாக நான் வச்சுருக்கேன். நான் தங்கலில் தன்னுடைய பொண்ணுங்க 2 பேரையும் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருவார் பாருங்க அமீர் கான். அந்த மாதிரி தான் தள்ளி விடுறது தான் நம்ம வேலை. நீ நீந்தி மேலே வா அப்படின்னு. அப்போ தான் நீ இந்த இடத்துக்கு வர முடியும். நான் உன்னை பேம்பர் பண்ணிக்கிட்டே இருந்தேனாக்க சாப்பிட்டு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு இங்கேயே இருப்பான். என்னுடைய முதல் படத்துலேருந்து மௌனம் பேசிலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என்கிட்ட இருந்துட்டு வெளியில் போயிருக்காங்க. பாதி பேர் பேரே எனக்கு தெரியாது. சார் உங்களோட தான் சார் ஒர்க் பண்ணேன். அப்படியா, சரி ஓகே அப்படின்னு. ஏன்னா ஒரு ஷெடியூலில் இருப்பான், அடுத்த ஷெடியூலில் இருக்க மாட்டான். 2வது ஷெடியூலில் இருப்பான், 3வது ஷெடியூலில் இருக்க மாட்டான். சார் திட்டுறாரு சார்னு ஓடி போயிடுவான். சார் அப்புறம் எங்கேயாவது பார்ப்போம். எங்கேயாவது பார்க்கும்போது எங்கடா இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், சார் ஒரு டிஸ்கஷனில் இருக்கேன் சார்மா. யார் கூடடாமே? ஒரு புது டைரக்டர் சார். நீயே முழு படம் முடிக்கலை, இவன் போய் ஒரு புது டைரக்டரோட டிஸ்கஷனில் இருக்கேன்றான். அப்போ நான் அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒன்று சொல்லுவேன், என்கிட்டருந்து கோச்சிட்டு போ, தப்பு கிடையாது. என்னை எதிர்த்துட்டு கூட போ, அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் திரும்ப நான் உன்னை பார்க்கும்போது எங்கடா இருக்கேன்னா, சார் மணி சார்கிட்ட ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லு, சங்கர் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லு. நீ இங்கேருந்து போய் ஒரு படம் கம்ப்ளீட் பண்ணாமல் இன்னொரு புது டைரக்டரோட போய் டிஸ்கஷனில் இருக்கேன்னா அது ஒரு சுகம். டிஸ்கஷனில் இருக்கேன்னு சொல்கிறது, உழைக்கிறது ரொம்ப கஷ்டம், டிஸ்கஷன் ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ஆமாம், ஏன்னா இங்கே எல்லாமே சாப்பாடு ஏதோ சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு தம் அடிச்சுட்டு வேலை செய்யணும். உழைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ எங்கிட்டேருந்து போனவங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30-40 பேர் இருப்பாங்க. ஜெயிக்கிறவங்க வெளியே வந்தவங்க ரொம்ப குறைவு தான். எவெல்லாம் திட்டு வாங்கிட்டு கூட இருந்தானோ அவன் தான் வெளியே வர்றான். கோச்சிட்டு போனவன் வரமாட்டேன்றான். கனியை சொல்லும்போது இங்கே சொன்னாங்க, கனி ஒரு ஃபைட் மாஸ்டர் சொன்னார்னு நினைக்கிறேன். ஃபைட் மாஸ்டர் சொன்னார், அவர் ரொம்ப உடம்பு பத்திரமா பார்த்துங்க. இல்லை அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொன்னாருன்னு. அப்புறம் இவனை சாமு சொன்னான்னு சொன்னாங்க, சீரியலுக்கு நீ போவாத அப்படின்னு. ஆனால் அவன் என்ன செஞ்சான்றது உங்களுக்கு தெரியணும்ல. இவன் பருத்தி வீரன் என் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போ தான் உன்னை சரணடைந்தனுக்கு இவனுக்கு வந்து கனிக்கு ஸ்டேட் அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரின்ட்டு அப்போ நம்ம தானே கனியை வந்து ரொம்ப பம்ப் பண்ணி வெளியே தள்ளணும்னு கனியை அங்கேயே வச்சு ஒரு செயின்லாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்து பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துட்டு, சரி கனி வந்து அடுத்த படம் டைரக்ட் பண்ணுவார், அமீரும் பாலச்சந்தர் சாரும் நடிக்கிறதா, 2 பேரும் நடிக்கிறாங்க, கனி டைரக்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு செய்தி வந்திருக்கு. கனி வந்து மிக கடினமான உழைப்பாளி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. நிறைய படிப்பான், நிறைய படித்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். நமக்கு படிக்கிற பழக்கம் இல்லை, கனி ஆனால் சொன்னால் கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான். அங்கே என்ன பண்ணுறாரு கனி வந்து அந்த வாடிப்பட்டியில் போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அங்கே ஒருத்தர் நான் வந்து எனக்கு அவர் சொன்ன மாதிரி செல்வமணி அண்ணன் சொன்னது மாதிரி குண்டூசி இல்லைன்னு வேறு ஏதாவது செய்ய மாட்டேன். டைலாக்லாம் எழுதிட்டு போயிடுவேன், வேறு ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு. அப்போ அங்கே ஒரு புது ஆர்டிஸ்ட், அங்கே பார்க்குற ஆர்டிஸ்ட்டை எடுத்துக்கிறது எனக்கு ஒரு வழக்கம். யாராவது ஏதாவது நல்லா பண்ணாங்கன்னா சரி அவனை கூப்பிட்டு அவனுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விடு அப்படின்னு. அப்படியே ஒருத்தனுக்கு மாட்டி விட்டேன் தெரியாதனமாக ஒரு இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸை. அப்போ நடிக்கவே மாட்டேன்றான் கனி, உள்ளியா அவனுக்கு அப்படின்னா இப்போ போய்
தம்பி இங்கே பாருப்பா அப்படின்னு பக்கத்தில் போய் நான் கத்திக்கிட்டே இருக்கேன். இவன் போய் இல்லையா அப்படி இல்லையா அப்படின்னு. என்னடா அவனை போட்டு உருவிட்டே இருக்க நீங்கன்னு போய் சப்பு சப்புன்னு ஒரு அடியை போடுவேன். நீ போய் பக்கத்தில் போய் தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னா அண்ணா எனக்கு அதெல்லாம் வராது, நீ வரலன்னா இங்கிட்டு வாடா அந்த பக்கம். சும்மா அவனை போட்டுக்கிட்டுன்னு இப்படி சத்தம் போட்டு ஏற்கனவே கனி மேலே கோவத்தில் இருக்கேன் நான். அவனுக்கு ஃபைல் எடுத்து நல்லா 2 அடி டம்முன்னு போட்டவுடனே டைலாக் வந்துருச்சு அவனுக்கு. அப்புறம் நடிச்சாச்சு, முடிஞ்சிருச்சு. கனியை திட்டினதில் கனிக்கு கனி ரொம்ப இலகிய மனசுக்காரன் தான். காய்ச்சல் வந்துருச்சு. பொன்வண்ணே சொல்கிறாரு, சும்மா ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான், அவனை கூப்பிட்டு திட்டி அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு. சரிப்பா போய் ரெஸ்ட் எடுப்பாப்பா அப்படின்னா கனி ஊருக்கு வந்துட்டோம். 2 நாள் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன் நான் என்னன்னு. அப்போது டிவியில் ஏதோ ஒரு ஷோஸ் ஒன்று அப்படி தானே, தங்க வேட்டை. திடீர்னு போய் தங்க வேட்டையில் போய் கமிட் ஆகிட்டு வந்து நிற்கிறேன். என்னையா கனி, நான் உன்னை வச்சு படம் பண்ணணுன்ட்ருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணணும், டைரக்டர்னா நித்தேன். அண்ணா இல்லைண்ணே நான் அதை போகிறேண்ணே அப்படின்னா. சினிமாவுக்கு வந்துட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன்னா டிவி பக்கம் போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன். கேட்கலை. அவன் போய் தங்க வேட்டையெல்லாம் பண்ணிவிட்டு நிறையா பணம் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு, ஆனால் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்கான் பாருங்க, எவ்வளோ தெளிவு பார்த்தீங்களா. நான் சொன்னப்போ கேட்கலை. ஆனால் அதே மாதிரி தான் நடிக்கிறதுக்கும் கனியை முதல்ல அந்த பஞ்சு மிட்டாய் வண்டி கொண்டு வந்து அந்த பிரியாமணி வீட்டில் கார்த்தி தகராறு பண்ணும்போது கஞ்சா கருப்பு வந்து நிற்பான். அப்போ தான் கனி சீக்கிரம் அந்த கைலியை கட்டிட்டு துண்டை போட்டுவானா. ஐயய்ய நான் வரமாட்டேன் உங்கள்கிட்ட, நீங்கள் எல்லோரும் முன்னாடி வச்சு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க போல இருக்குன்னு. நீ வாயா, நீ வந்தால் தான் சரியாக இருக்குன்னா வந்து நின்னா கனிக்கு கஞ்சா கருப்பை தள்ளி விட்டு உள்ள. ஆனால் அன்னைக்கு கனி அவ்வளோ யோசிச்சு, ஆனால் அன்னைக்கும் கனி திட்டு வாங்கிட்டு தான் அப்படின்னா. ஆனால் அப்புறம் ஒரு மாதிரி நல்லபடியாக முடிஞ்சு அந்த சீன் ஒரு 5 நாள் எடுத்தோம். அது ஏன் சொல்கிறேன், நான் யோசிச்சு பார்க்குறேன். அந்த கனியாக இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் மிகச்சிறந்த நடிகராக பிரமாதப்படுத்துகிறான். எனக்கு ஆரம்பகால படங்கள் பார்க்கும்போது சுப்பிரமணியபுரம் பிடிச்சிருந்தது. ஈசன் பார்க்கும்போது ஈசன் எனக்கு ஒன்றும் பெருசாக என்னை இம்ப்ரெஸ் பண்ணலை. அதாவது கனியுடைய நடிப்பு இப்படி நெஞ்சு அப்படி நிமித்தி இப்படி ஒரு போலீஸ்காரனாக வேணும்னு, ஏன்டா நெஞ்ச நிமித்தியே நிற்கிற போலீஸ்காரன்னா, அதெல்லாம் சிவாஜி சார் காலத்தில் முடிஞ்சிருச்சு, நீங்கள் இன்னும் கொஞ்சமாக இறக்குங்க கீழே சொல்கிற அப்படின்னு. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறி வட சென்னையில் நான் நடிக்க போகிறேன், என்னை வச்சு செய்கிறாங்க இவன் எல்லாரும். ஏன்னா அந்த ஷூட்டிங் முதல்ல ஆரம்பித்தாச்சு, நான் பாதியில் தான் போய் ஜாயின்ட் ஆனேன். அதுவும் போகும்போதே சம்மந்தம் இல்லாமல் ஒரு 70s 80s காஸ்டியூமு, ஒரு 32 இன்ச்சு பெல்ஸு, ஒரு நீல காலரு, இதெல்லாம் போட்டு அந்த காஸ்டியூமே நமக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. அதோடு போய் உட்காந்தா வாங்க வந்து உட்காருங்க, நம்ம சங்கத்தில் சேருங்க. பூரா பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க. ஒன்று இந்த பக்கம் கிஷோர், ஒன்று தீனா, அந்த பக்கம் பவன், டேனியல் பாலாஜி, எல்லாம் நடிப்பில் பிச்சு உதறாளுங்க. இவன் கனி எக்ஸ்பர்ட் ஆகிட்டான். வெற்றி சொல்கிறாப்புல எங்க டயலாகெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாப்புலங்க. முதல்ல மனப்பாடம் பண்ணி முடிச்சிட்டு அப்புறம் நம்மளை அண்ணே தம்மு போடுறீங்களா அப்படின்னு, இருறா டயலாக் பார்த்துக்கிறேன்டா, அதெல்லாம் அங்கே போய் பார்த்துக்கலாம். இவன் முதல்ல பார்த்துறான், அதெல்லாம் அங்கே போய் பார்த்துக்கலான்னு கரெக்டாக ஷார்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் எதையாவது ஒரு விக்கு ஒன்று வச்சுருப்போம். ஷார்ட் ரெடின்னு ஒன்று அவசரமாக அந்த விற்க மாட்டுவான். அது ஒழுங்காக கூட நிற்காது. அண்ணே விடுங்கண்ணே, அது பாருங்க டேக்கு முன்னாடி சரியாயிரும் பாருங்க. ஸோ அதாவது ஒரு ஆர்டிஸ்டாக ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு சாப்பிட்ற சீனு நான் ஆண்ட்ரியா இவ்வளோ ஆர்டிஸ்ட் உட்காந்துருக்கோம், எல்லாரும் டைலாக் சொல்லிட்டு நான் எல்லாருக்கும் கவுண்டர் கொடுக்கணும். அவன் டைலாக்கு கரெக்டாக சொல்லிவிட்டு இப்போது டேக் போகிறது வரைக்கும் என் கூட பேச்சு கொடுத்துட்ருக்கான். எனக்கு டைலாக் வரலன்னா அவன் சாப்பிட்டுக்கிட்டே என் டைலாக்கும் எடுத்து கொடுக்குறான்.
நான் அசந்துட்டேன். நான் இரடா இவ்வளவு வந்து இதுக்குள்ளே எனக்கு பஞ்சு மிட்டாய் வண்டி தான் ஞாபகம் தான் வருது. அங்கே இருந்தவன் எங்கே வந்து நின்று நம்மளே போட்டு இந்த பாடுபடுத்துகிறானே. அது வந்த உடனே முதல் நாள் அந்த ஷூட்டிங்கு போன உடனே இவனும் இன்னொரு ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி 2 பேரும் சொன்னது, என்ன ஒரு 3 நாள் தாங்குமா, அதுக்கப்புறம் இந்த வேற ஒரு ஆர்டிஸ்ட்டு தேடணும் இந்த படத்துக்கு இவங்க, ஏன்னா எனக்கு வெற்றிக்கு முட்டிக்கிருமா இது தாங்காதுன்னு. அப்புறம் 3-4 நாள் போனவொடனே என்ன வண்டி நல்லா போகிற மாதிரி தெரியுது. ரொம்ப ஒவ்வொரு அவனோட வளர்ச்சியை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நடிப்பில். இப்போ அதுக்கு அடுத்து திருமாணிக்கம்னு ஒரு படம் பார்த்தேன். திருமாணிக்கம் பார்த்தா இந்த கேரக்டர் வேறு யார் பண்ண முடியும்னு யோசிக்கிறேன் நான். இவனை விட்டால் வேறு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த படம் இருந்தது. இப்போது சமீபத்தில் ஒரு தெலுங்கு படம் ட்ரெய்லரு துல்கர் சல்மானோட இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. காந்தா தெலுங்கு தானே, தமிழ் தெலுங்கு. அப்படி பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனேன் நான். ஏன்னா இவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறான் ஒரு டைரக்டர் கேரக்டர் அதானே, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அவன் வந்து இப்போது அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறான் ஆக்டிங்கை. ஸோ எனக்கு அந்த வளர்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுடைய கடின உழைப்பு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அங்கேருந்து எங்கிட்ட இருந்து அவங்ககிட்ட போய் சரியாக சேர்ந்துருக்கான். அப்போ நான் சொல்கிறது, என்கிட்டருந்து கோச்சிட்டு போனால் நான் நினச்சது ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட போய் சேரணும் என்னுடைய உதவியாளர்கள்னு. ஆனால் அவன் சரியான இடத்துல போய் சேர்ந்துருக்கான் அப்படின்றது தான் இங்கே நான் உணர்றது. ஸோ இப்போ அங்கேருந்து தான் இது வந்திருக்கு. அதனால் கனி, உன்னுடைய வளர்ச்சிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். மற்றபடி இந்த அவர் ஹீரோவை பற்றி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊராம்புள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானாக வளரும்னு. அவங்க மாமா என்று சொல்லக்கூடிய அவருடைய தந்தை ஸ்தானத்தில் இருந்த மாமா வந்து நிறைய புதிய இயக்குநர்களை அறிமுகம் செஞ்சுருக்காரு. மரகத நாணயத்தை எடுத்த சரவணன், பேச்சுலர் எடுத்த சதீஷ்ன்னு, அவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தினதுனால தான் இன்றைக்கி மகேஷ்ன்ற தயாரிப்பாளர் மூலமாக உங்கள் புள்ள தேவ் வந்து ஹீரோவாகிட்டார். அவர் சொன்னார், நம்ம எல்லாரும் அவங்கெல்லாம் இருக்கணும் இந்த மேடையிலன்னு நான் ஆசைப்பட்டேன்னு. வாழ்க்கை அப்படி நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது. அப்படி நினைக்கிற மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னால் அது வாழ்க்கையாக இல்லைன்னு இல்லை. பொதுவாக சொல்லுவாங்க, நீ போகிற பாதையில் எந்தவித இடைஞ்சலும் இல்லைன்னு சொன்னால் அது உனக்கான பாதை இல்லை, யாரோ போட்ட பாதைன்னு. அப்போது நீ போகிற பாதையில் இடைஞ்சல் இருக்குன்னா தான் அதை சரி பண்ணால் தான் அது நீ போட்ட பாதையாக இருக்கும், உனக்கான பாதையாக இருக்கும்னு. அதனால் யார் இருக்காங்க இல்லை அப்படின்றதெல்லாம் தெரியல. இப்போது பொதுவாக மேடைகளில் சொல்லுவாங்க, ஒரு ஒரு உலகம் முழுக்க எங்கேயாவது ஒரு விருது விழாவில் பார்த்தா நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் அந்த அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என்னோடய 14 வயசில் எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். நான் இப்படி ஒருத்தர் இருப்பேன்றதே எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. அவர் பார்க்கும்போது நான் டவுசர் போட்டுட்டு இருந்த ஒரு பையன். அதுக்கப்புறமா இப்படி ஒருத்தன் வருவான், இப்படி ஒரு ஆளாக இருப்பான்றது தெரியாது. எங்கள் அம்மாவும் பெருசாக அதை எடுத்துக்கிட்டதும் கிடையாது. என்னுடைய பயணமே வேறு. அதனால் நம்ம நினைக்கிறது போல் வாழ்க்கை இருக்காது. பொதுவாக சாமானிய மனிதர்களுக்கே வாழ்க்கை இருக்காதுங்கும்போது சினிமா இன்னும் கூடுதல். நம்ம நினைக்கிறது எதுவுமே இங்கே நடக்காது. நம்ம பல கற்பனைகளில் வந்திருப்போம். திரைத்துறைக்கு வரும் பொழுது நான் நினைப்பேன், ஏன் படத்தை வந்து இப்படிலாம் எடுக்கிறாங்க, அப்படி ஸ்பாட்டுக்கு போனோம்னா அப்படி சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக ஹீரோக்கிட்ட இது பேசிட்டு ஹீரோயின்கிட்ட இது பேசிட்டு இந்த மாதிரிலாம் எடுக்கலாமே நினச்சி வந்தவன் தான் நான். கடைசியில் வந்தால் யாருக்கிட்டையுமே பேசுகிறதில்ல, கேமராமேன்ட்ட கூட பேசக்கூட முடியாத ஒரு சூழல். இங்கே வந்து அந்த வேகம், அந்த 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 கால் சீட்டுன்ற சொல்கிறது, அந்த நேரம், 150 பேரை மேனேஜ் பண்ணுறது, இதில் போய் சிரிக்கிறதுக்கு, பேசுகிறதுக்கு, விளையாடுறதுக்கு எதுக்குமே எனக்கு நேரம் இல்லை. நான் என்னை அப்படி மாற்றிக்கிட்டேன். அதனால் வாழ்க்கை உங்களை மாற்றிடும். நிச்சயமாக இந்த பயணம் உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். நான் சாம் என்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கான், கனிக்கிட்டேயும் ஒர்க் பண்ணியிருக்கான். ஆனால் 2 பேருடைய பாணி இருக்கான்னு தெரியலை. அவன் என்ன மாதிரி ஜானரில் படம் எடுத்திருக்கான்றது அது பார்த்தா புதுசாக இருக்குது. ஸோ 2மே இல்லாமல் இப்போ கனியோடைய நாடோடிகள் மாதிரி நிமிர்ந்தல் மாதிரி இல்லை, என்னுடைய பருத்திவீரன் மாதிரியும் இல்லை. அவன் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கான். எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக
உன்னுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக வெற்றி கிடைக்கணும். அதுக்கு காரணம் உங்கள் இவ்வளவு பேருடைய நம்பிக்கை. ஃபைட் மாஸ்டரு, டான்ஸ் மாஸ்டர் எல்லாருமே வந்து ரொம்ப நம்பிக்கையோடு பேசுனீங்க. எல்லாருமே நடிகர்கள் எல்லாருமே உங்களுக்காகவே இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் பிரார்த்தனை செய்கிறேன். நான் வந்து ப்ரேயரை விட்டதே கிடையாது, விடவே மாட்டேன். கோபி எல்லாரும் கடைசியாக கோபி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மனிதர். பார்த்த உடனே முகம் மலர பேசுவது, நம்பிக்கையோடு பேசுவது. அதனால் கோபி வாழ்த்துக்கள் கோபி. கனியும் அப்படி தான் ஆயிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக ரமண மகரிஷியாக மாறிட்டு இருக்கானோன்னு எனக்கு தோணுது. அப்படியே ரொம்ப பாசிட்டிவாக வெல்வோம் வாழ்வோம் அப்படின்லாம் சொல்கிறான். நிறைய எனக்கு அவனுடைய பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தா உண்மையிலேயே நல்லவன் தானே. நான் ஒரு மேடையில் வேற சொல்லிவிட்டேன். எந்த மேடையில்? நிமிர்ந்து நில் தானே. எனக்கு இவன் நம்பியார் மாதிரியே தெரியுறான் எனக்கு. நான் ஆமாம், அதை நான் என்ன சொல்லிட்டேன், நான் எப்பயும் அவங்ககிட்ட பேசுகிறது தான். ஏய் நீ எம்ஜிஆர் கிடையாதுடா, நீ நம்பியார் தானடா, ஆனால் நீ எம்ஜிஆர் மாதிரியே மேடையில் இருக்கேன்னு சொல்லிவிட்டேன் நிமிர்ந்து நில் ஆடியோ ரிலீஸில். அவன் போய் என் வீட்டில் ஒய்ஃபெல்லாம் வந்திருக்காங்க, இவர் இப்படி சொன்னால் நான் போய் என்ன நினைப்பாங்க, நம்பியாருன்னா நான் என்னெல்லாம் செய்கிறேன்னு யோசிப்பாங்க. ஏன்னா அவன் சொன்ன மாதிரி இன்னும் நவுட்டு தெரியும். நாங்கள் ஒரே அறையில் இருந்த ஆட்கள் 2 பேருமே ஒன்றா இருந்தது. என்னுடைய நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சவன் அவன். ஆனால் பார்க்கும்போது வெளியே எங்கேயாவது இப்போ கனியெல்லாம் பேசுகிறத கேட்டால் உண்மையிலே நல்லவன் தான் போல இருக்கு, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விழாவுக்கு. அதாவது ஒரு ஆசிரியருக்கு எது பெருமை அப்படின்னா, தான் வேலை பார்த்து சம்பளம் வாங்கினது அது பெருமை கிடையாது. தன்னுடைய மாணவர்கள் உயர்ந்த நிலைக்கு வரும்பொழுது தான் அது பெருமை. ஏன்னா அந்த உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய மாணவர்கள் இதுதான் என் டீச்சர்னு சொல்லும்போது கிடைக்கிற அந்த கௌரவம், அந்த கண்ணியம் இருக்கு இல்லையா, அதுதான் மிகச்சிறந்தது. அதுபோல் எங்களை போன்ற இயக்குநர்களுக்கு என்னுடைய உதவியாளர் ஒருத்தன் ஜெயிச்சு வந்து சார் நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன்னு சொல்லும்போது தான் நாங்களும் லைவாக இருக்கோன்றது தெரியும். ஸோ நம்மக்கிட்ட இருந்து ஒருத்தன் வந்திருக்கான் அப்படிங்கும்போது, இப்போது பாலச்சந்தர் சார் ஒரு மேடையில் சொன்னதை நான் சொல்கிறேன். நான் இவங்களோடலாம் போட்டி போட வேண்டியது இருக்கியா அப்படின்னாரு ஒரு பட விழாவில் எங்களை போன்ற இயக்குநர்களை பார்த்து. அது மாதிரி இப்போ இவன் எடுத்திருக்கிறத பார்த்தா நம்மளும் இது மாதிரி ஒரு படம் எடுக்கணும் போலன்னு அந்த ஒரு ஆசையை தூண்டுது. அப்போ என்னுடைய உதவியாளரை அப்போ அந்த பெருமையை அவன் எனக்கு கொடுத்துருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் சாம், உன்னுடைய ஒட்டுமொத்த குழுவினருக்கும். உங்களோட ராம்னு ஒருத்தர் இருந்தார். எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். இறைவன் உங்களுக்கு ஆசீர்வதிக்கட்டும். வேறு யாரையும் நான் விடலைன்னு நினைக்கிறேன்.